கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களில் சீயோன் என்கிறதான தலைப்பிலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். These days we are meditating the holy words of God with the help of the Holy Ghost under the title Zion. 48ஆம் சங்கீதம் 12-13 வசனங்களை வாசிப்போம். Let's read Psalm 48 verses 12 and 13. Walk about Zion and go round about her, till the towers thereof. Mark ye well her bulwarks, consider her palaces, that ye may tell it to the generation following. சியோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள், பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரமனைகளை உற்று பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். Walk about Zion and go round about her, tell the task thereof. பின்வரும் சந்ததிக்கு விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். Mark ye well her bulwarks, consider her palaces, that ye may tell it to the generation following. இது புதிய எருசலேமாகிய தேவ ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. This is a psalm written as a prophecy for the New Testament people of God. புதிய எருசலேமிலே பிரவேசிக்க போகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ண வேண்டும். Every child of God who is going to inherit New Jerusalem should walk about Zion and go round about her, tell the task thereof. பின்வரும் சந்ததிக்கு விவரிப்பதற்காக that they may tell it to the generation following. அதன் அலங்கத்தை கவனித்து அரண்மனைகளை உற்று பார்க்க வேண்டும். Mark well her bulwarks and consider her palaces. இந்த பூமியிலே காணப்படுகிற சீயோனாய் மாறப்போகிற தேவ ஊழியர் ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்படுகிற கொத்தளங்கள் என்ன என்பதையும் அலங்கம் என்ன என்பதையும் நாம் தியானித்தோம். Now we meditated about the towers and bulwarks that to be found in a child of God who is going to become Zion. இப்போது அரண்மனை என்னவென்று தியானிக்க போகிறோம். And now we are going to meditate about the palace. ஒவ்வொரு தேவ ஊழியனுடைய வாழ்க்கையிலும் சீயோனாய் மாறப்போகிற சீயோனை சுதந்திரிக்க போகிற ஒவ்வொரு தேவ ஊழியருடைய வாழ்க்கையிலும் அரண்மனை காணப்பட வேண்டும். Palace should be found in the life of every worker of God who is going to become Zion and who is going to inherit Zion. முதலாவது அரண்மனை என்று சொல்லும்போது, first of all, when we say palace, அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? what is its spiritual meaning? ஒவ்வொரு தேவனுடைய ஊழியனுடைய ஜீவியத்திலும் தேவன் மாத்திரமே உயர்ந்த அடைக்கலமாக காணப்பட வேண்டும். In the life of every worker of God, God alone must be a place of high refuge. இப்போ நான் ஒரு ஊழியனாக இருக்கிறேன். Now I am a worker of God. என்னுடைய ஜீவியத்தில் தேவன் மாத்திரம் எப்போது உயர்ந்த அடைக்கலமாக காணப்படுகிறாரோ அல்லது மாறுகிறாரோ, அவரை மாத்திரம் உயர்ந்த அடைக்கலமாக நான் எப்போது மாற்றிக்கொள்கிறேனோ அப்போதுதான் அரண்மனையாக நான் மாறுகிறேன். Only when God becomes a high refuge to me in my life, or when I make God my high refuge alone, can I become a palace. இந்த பூமியிலே உயிரோடு இருக்கும்போது உலக பிரகாரமாக பல்வேறு விதமான பொய்யான அடைக்கலத்துக்கு என் ஜீவியத்திலே நான் இடம் கொடுத்து பொய்யான அடைக்கலத்துக்குள்ளே நான் இருப்பேன். ஆனால் நான் எனக்குள்ள இந்த சீயோனின் அரண்மனையின் அனுபவம் இல்லை. In this earth, while I am living in this earth, if I give myself to lie and refuge, then I cannot become a palace. There is no palace within me. இந்த அரண்மனை குறித்து 48ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். About the palace, we read that in Psalm 48 verse 3. God is known in her palaces for a refuge. அதன் அரமனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். அப்ப சீயோனின் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். God is known in her palaces for a refuge. அப்ப எந்த ஊழியருடைய ஜீவியத்தில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறாரோ
இந்த அவங்களுக்குள்ளதான் அந்த அரண்மனையின் அனுபவம் இருக்குது, அவங்களுக்குள்ளதான் அரண்மனை இருக்குது. In the life of a worker of God, where God is as a high refuge alone, or who has got God as a high refuge alone, can become a palace, or a palace is within them. அதான் சீயோனின் அரண்மனை என்பது. That is called the palace in Zion. இப்போ சப்போஸ் ஒரு தேவ ஊழியர் பல பாதைகளில் நடத்தப்படும் போது தேவனை உயர்ந்த அடைக்கலமாக கொள்ளாமல் பொய்யான இந்த உலகத்துள்ள வேறு யாராயிலும் மனிதனையோ அல்லது அதிகாரத்தில் உள்ளவர்களையோ அல்லது பொய்யான அடைக்கலத்தை பற்றி பிடித்து கொண்டால் அவர்களுடைய ஜீவியத்தில் இந்த அரண்மனை இல்லை. In the life of a worker of God, when he is led through diverse paths, if he does not have God as his refuge, and instead if he has some people or people wielding power as his refuge, or has lie as his refuge, then he does not have the experience of palace in his life. ஒரு மெய்யான தேவ ஊழியனுக்கு இந்த பூமியிலே ஜீவிக்கும் போது அல்லது ஊழியம் செய்யும் போது அவர்களுக்கு பல்வேறு தீங்கு நாட்கள் வருகிறது. For a true worker of God, while he is living in this earth and while he is doing the ministry in this earth, perilous times might come. இந்த தீங்கு நாட்கள் வரும்போது அந்த தீங்கு நாட்களில் கர்த்தரை மாத்திரமே உயர்ந்த அடைக்கலமாக ஒரு ஊழியர் பற்றி கொள்ளும் போது அவருக்குள்ள இந்த அரண்மனை காணப்படுகிறது. In the evil days for a worker of God, when he has the Lord alone has his high refuge, then this palace is found in him. எரேமியா 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Jeremiah chapter 17 verse 17. Be not a terror unto me, thou art my hope in the day of evil. நீர் எனக்கு பயங்கரமாயிராதேயும், தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். Thou art my hope in the day of evil. பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது கர்த்தருடைய ஊழியக்காரன் தீங்கை அனுபவிக்கிறவனா இருக்க வேண்டும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். We see Saint Paul writing to Timothy that a worker of God must endure hardness. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல், the worker of God should not be quarrelsome. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 Timothy chapter 2 verse 24. And the servant of the Lord must not strive, but be gentle unto all men, apt to teach, patient. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். தீமையை சகிக்கிறவன், தீமை என்பதற்கு பல்வேறு அர்த்தங்கள் மூல பாஷையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is written here, he must be patient or he must be able to endure evil. 2 தீமோத்தேயு 2:3. 2 Timothy chapter 2 verse 3. Thou therefore endure hardness as a good soldier of Jesus Christ. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. தீங்கு ஒரு தேவ ஊழியனுக்கு இந்த ஊழியத்தின் பகுதியில், ஜீவியத்தின் பகுதியில் கடந்து வரும். Evil comes to a worker of God in the side of his life and also in the ministry. அப்போது ஒரு சண்டை பண்ணக்கூடியவர்களாய், எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாய் ஒரு தேவ ஊழியர் மாறும்போது அந்த சண்டை போடுறது ஒரு அடைக்கலம். Therefore, when a worker of God in these days, if he strive or if he resist, then that quarrelsome nature becomes his refuge. எதிர்த்து நிற்கிற அந்த சுபாவம் ஒரு அடைக்கலம். That resisting nature becomes his refuge. அவங்க சண்டை போடுறவங்க, அவங்க எதிர்த்து நிற்கிறவங்க என்று சொல்லி நம்மோடு போராடக்கூடிய சத்துருக்கள் விலகி போய் விடுவார்கள். Saying they are fighting with me and they are resisting, the enemies who are striving against us will leave us. ஆனால் தீங்கு நாள் வரும்போது ஒரு மெய்யான தேவ ஊழியன், சீயோனை சுதந்தரிக்க போகிற ஒரு தேவ ஊழியன் தீங்கு நாளில கர்த்தரே என் அடைக்கலம் என்று இருக்க வேண்டும். But a true worker of God who is going to inherit Zion must keep the Lord as his refuge in the day of evil time. அடுத்து எரேமியா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நெருக்கப்படுகிற நாட்கள். Next in Jeremiah chapter 16 verse 19, the days where he is afflicted. O Lord, my strength and my fortress and my refuge in the day of affliction, the Gentiles shall come unto thee from the ends of the earth and shall say, surely our fathers have inherited lies, vanity, and things wherein there is no profit. என் பெலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமுமாகிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மிடத்தில் வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனமில்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள்.
நெருக்கப்படுகிற நாளில் நீரே என் அடைக்கலம். Thou art my refuge in the day of affliction. அப்ப தீங்கை அனுபவிக்கும் போது, தீங்கு நாள்ல, நெருக்கப்படுகிற நாள்ல கர்த்தரே ஒரு தேவ ஊழியருக்கு அடைக்கலமாய் மாற வேண்டும். Therefore, when we are enduring evil in evil days and in the day when we are afflicted, the Lord alone should become our refuge. அதே வேளையில வேறொரு அடைக்கலம் இருக்கிறது. At the same time, there is another refuge. ஏசாயா 28 அதிகாரம் 17 வசனத்தை வாசிப்போம். In Isaiah chapter 28 verse 17. Judgment also will I lay to the line, and righteousness to the plummet, and the hail shall swipe away the refuge of lies, and the water shall overflow the hiding place. நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அடித்துவிடும், மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்துக் கொண்டு போகும். அடுத்து 15 வசனம். Verse 15. Because ye have said, we have made a covenant with death, and with hell or we an agreement, when the overflowing curse shall pass through, it shall not come unto us, for we have made lies our refuge, and under falsehood have we hid ourselves. நீங்கள் மரணத்தோடே உடன்படிக்கையும் பாதாளத்தோடே ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலி வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி. We have made lies our refuge. ஒரு தேவ ஊழியருடைய வாழ்க்கையில 2 வாய்ப்பு இருக்கிறது. There are 2 chances in the life of a worker of God. தீங்கு நாளில், நெருக்கப்படுகிற நாளில், அல்லது பல்வேறு போராட்டமான பாதையில கர்த்தரை மாத்திரம் உயர்ந்த அடைக்கலமாக மாற்றிக்கொள்ளுகிற தேவ ஊழியர்கள் இருக்கிறார்கள். There are workers of God who in the days of evil and in the days of affliction and when they are passing through diverse troubles, they have the Lord alone as a refuge. இப்படிப்பட்ட சோதனை, நிந்தைகள், அவமானங்கள், தீங்கு நாள், நெருக்கப்படுகிற நாள், இந்த நாட்களிலே இப்போது நான் நடத்தப்படும் போது என் ஜீவியத்தில் கர்த்தரை மாத்திரம் உயர்ந்த அடைக்கலமாக நான் வைத்திருப்பேன் என்று சொன்னால், அதுதான் எனக்குள் காணப்படுகிற அரண்மனை, அல்லது சீயோனுக்குள் காணப்படுகிற அரண்மனை. In the days of temptations, reproaches and shames, if I have my Lord alone as my high refuge, then there are palaces in my life. மற்றொரு வாய்ப்பு இருக்கிறது. There is another chance. இப்படி நெருக்கப்படுகிற நேரத்தில், தீங்கு நாளில், நிந்திக்கப்படுகிற நேரத்தில் நான் என்ன செய்யலாம்? யாராயிலும் மனிதர்களிடத்தில் போய் அடைக்கலமாக, அவங்கள நான் எனக்கு அடைக்கலமாக மாற்றிக்கொள்ள முடியும். In the evil days, in the days of affliction, and when I am being tormented, I can go to men and have men as my refuge. இதுதான் பொய்யான அடைக்கலம் என்று அழைக்கப்படுகிறது. This is called as the refuge of lies. பொய்யான அடைக்கலம் என்று சொன்னால் அதுக்கு மற்றொரு விளக்கம், பொய் என்பது பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். When we say refuge of lies, there is another explanation, for the devil is a liar and father of lies. பிசாசு பல்வேறு அடைக்கலங்களை இந்த உலகத்துல ஒரு தேவ ஊழியனுக்கு காண்பித்து கொடுப்பான். Devil will show various types of refuge for a worker of God in this world. அவனுடைய நோக்கம்லாம் என்னன்னு சொன்னா, எந்த ஒரு ஊழியரும் தங்களுடைய ஜீவியத்துல கர்த்தரை மாத்திரம் உயர்ந்த அடைக்கலமாக வைத்திருக்க கூடாது. His aim is that no worker of God in this world should have the Lord alone as their high refuge. இப்ப கர்த்தரை மாத்திரம் உயர்ந்த அடைக்கலமாய் வைத்திருக்க கூடியவர்களுக்கு வேறு பொய்யான அடைக்கலங்களை தேடும்படியாக இவன் பல்வேறு நெருக்கங்களையும், தீங்கையும், தீமைகளையும், பல்வேறு சோதனைகளையும் கொண்டு வருகிறான். He brings various types of affliction, tormentation, and also many types of evil to a worker of God, so that he might divert them from having the Lord alone as their refuge. நான் வேதத்திலிருந்து 2 தேவனுடைய பக்தர்களை இதுக்கு உதாரணமாய் கொடுக்கிறேன். And from the scripture, let me give you examples of 2 men of God. அப்போது பொய் என்னும் அடைக்கலம் என்றால் என்ன, தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பது என்றால் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். And from that we can understand about the refuge of lies, or those who have God as their high refuge. முதலாவது தாவீதை குறித்து நாம் பார்க்கும்போது, First of all, when we see about David, சவுலின் மூலமாக பல்வேறு பாதைகளில் அவன் நடத்தப்பட்டான். he was led through diverse paths because of Saul. நெருக்கப்பட்டான், He was afflicted, துரத்தப்பட்டான், he was chased, நிம்மதி இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறான். he was on the run without any peace. அவனுக்கு நம்பிக்கை இழந்து போய்விட்டான். He lost hope. தேவன் சவுலுடைய கரத்திலிருந்து தன்னை தப்புவிப்பார் என்கிற நம்பிக்கையை
ஒரு நேரத்தில் அவன் இழந்து போய்விட்டான். In an instance, he lost the hope that the Lord would deliver him from the hands of Saul. அந்த சந்தர்ப்பத்தில் அவன் என்ன செய்தான்? In that circumstance, what did he do? 1 சாமுவேல் 27 அதிகாரம் 1 வசனம். 1 Samuel chapter 27 verse 1. And David said in his heart, I shall now perish one day by the hand of Saul. There is nothing better for me than that I should speedily escape into the land of the Philistines, and Saul shall despair of me to seek me any more in any coast of Israel. So shall I escape out of his hand. பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படிக்கும், நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இங்கே நாம் பார்க்கும்போது Here we see தாவீது பெலிஸ்தரின் தேசத்துக்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கலும் வேறு வழி இல்லை என்பதை யோசித்தான். David thought that there was no better thing than to run away and escape to the land of the Philistines. அப்ப பெலிஸ்தரின் தேசத்தையும் அங்குள்ள அந்த தேசத்தின் ராஜாவையும் தனக்கு அடைக்கலமாக தெரிந்து கொண்டான். Therefore he chose the land of the Philistines and the Philistine king as his refuge. சங்கீதத்தை நீங்க கவனமா படித்து பார்த்தீங்கன்னா சங்கீதத்துல அதிகமான இடங்களில கர்த்தாவே நீரே என் அடைக்கலம், கர்த்தாவே நீரே எனக்கு உயர்ந்த அடைக்கலம், நீர் எனக்கு கோட்டை, நீர் எனக்கு அரண் என்று சொல்லி அதிகமாய் பாடினது தாவீது தான். If you carefully read through the Psalms, you can see in various places David has sung, Lord, thou art my refuge, thou art my high refuge, thou art my tower, and thou art my fortress. கர்த்தர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். The Lord is my high refuge. நீரே எனக்கு அடைக்கலம். You are my refuge. இப்படி எத்தனையோ இடங்கள்ல சங்கீதத்துல எத்தனையோ இடங்கள்ல இந்த வார்த்தை வருவதை தாவீது சொல்லியிருப்பதை நாம் பார்க்கலாம். In this way, in various places in Psalms, we can see David has used these words. ஆனால் நெருக்கப்படுகிற சூழ்நிலை நிற்கவே முடியாது என்கிற நிலவரம் வரும்போது, வேறு வழியே இல்லை என்கிற நிலவரம் வரும்போது, கர்த்தரை அடைக்கலம் என்று அறிக்கையிட்டுக் கொண்டிருந்த பாடிக்கொண்டிருந்த தாவீது இப்போது பெலிஸ்தரின் தேசத்துக்கு போய் அங்குள்ள ராஜாவை பார்த்து அவனுடைய உதவியை கேட்கலாம் என்று முடிவுக்கு வருகிறான். But this David, who had the Lord as his refuge all the while, when he was being afflicted and persecuted, and when he thought that there was no other choice left for him, he left off the Lord and went to the land of the Philistines and sought the help of the Philistine king and considered him as his refuge. அப்படியே பெலிஸ்தரின் தேசத்துக்கு அவன் ஓடி போனான். In this way he ran to the Philistine land. அந்த ராஜாவும் அவனை ஏற்றுக்கொண்டான். That king too accepted him. ஒரு அடைக்கலத்தை கொடுத்தான். He gave him a refuge. ஆனால் அந்த அடைக்கலமானது அது ஒரு பொய்யான அடைக்கலமாக இருந்தது. But that refuge was a refuge of lies. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ராஜா சொல்றான், நீ என் பார்வைக்கு நல்லவன் தான், ஆனா என் பிரபுக்களின் பார்வைக்கு உன்னை பிடிக்கல, நீ பிரியமானவன் அல்ல, ஆகவே இங்கிருந்து போய்விடுன்னு சொல்றான். In a short time the king said, you are good in my sight, I have accepted you, but my princes cannot accept you, so you have to leave this place. உலகத்துல எந்த அதிகாரத்தில் உள்ள ஒரு மனிதனிடத்திலும் இப்ப இங்க சொன்னது யாருன்னு சொன்னா ஒரு ராஜா. The one who told this is a king. நான் நினைக்கிறேன் ஆகீஸ் தான் நினைக்கிறேன். He is Achish. அவனுடைய பேர் ஆகீஸ் என்று நினைக்கிறேன். That king's name was Achish. கொஞ்ச நாள் அடைக்கலம் கொடுத்தான். For a short time he gave refuge. ஆனா அவனுடைய பிரபுக்கள் ஆகீஸ் தாவீதை குறித்து விரோதமா பேசிக்கிட்டே இருந்தாங்க. But because the princes of Achish came and spoke against David, இவனுக்கு எதுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கீங்கன்னு ஆகீஸ்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. and they were keeping on pestering Achish, saying, why have you given a refuge to this fellow? தாவீது ஆகீசுக்கு பிரியமானவனாக நடந்து கொள்ள முயற்சித்தான். David tried to please Achish in all ways. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனால் ஆகீஸ் என்ன சொல்லிவிட்டான், நீ திரும்பி போய்விடு, என் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல. But Achish said unto David, you have to go back because you did not please the eyes of my princes. 1 சாமுவேல் 29:6. 1 Samuel chapter 29 verse 6. Then Achish called David and said unto him, surely as the Lord liveth, thou hast been upright, and thy going out and thy coming in with me in the host is good in my sight, for I have not found evil in thee since the day of thy coming unto me unto this day. Nevertheless the Lord's favor thee not.
அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோட போக்கும் வருத்தமாயிருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை. ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல. அப்ப பிரபுக்களின் பார்வைக்கு பிரியமானவன் அல்ல, அதோட அர்த்தம் திருப்பி அவன் அனுப்பிடுறான், திருப்பி அவன் தாவீது வந்துடுறான். He was told that he did not favor the Lord's and he was turned back, and so David had to return. ஆனா அதே வேளையில ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லது தேவனுடைய ஊழியன் கர்த்தரை உயர்ந்த அடைக்கலமாக கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒருபோது என்ன செய்ய மாட்டாரு, நீ என் பார்வைக்கு நல்லா தான் இருக்கிற, ஆனா மற்றவங்களுக்கு பிடிக்கல, அதனால நீ திரும்பி போயிரு, வேற எங்கேயாவது போயிருன்னு கர்த்தர் ஒருபோதும் சொல்ல மாட்டார். At the same time, if a worker of God had pleased the Lord and was pleasing in his sight and was upright in his sight and kept the Lord as his high refuge, the Lord at no cost will turn him back, saying, my lords do not favor thee. This implies both to the worker of God and also to children of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது இப்ப தானியேலை நான் சொல்லுகிறேன். Now next, let me tell you about Daniel. தானியேலுடைய ஜீவியத்தை எடுத்துக்கொண்டால், when we consider the life of Daniel, அவனும் பல்வேறு சத்துருக்கள் பல்வேறு விதங்களில் எழும்பி அவனை ஒன்றுமில்லாமல் பண்ணும்படியாக அல்லது ஒழித்து கட்டும்படியாக கிரியை செய்கிறார்கள். enemies rose up against him and tried to finish him off. அது தானியேலுக்கு நன்றாக தெரியும். Daniel very well knew that. தன்னை ஒன்றுமில்லாமல் பண்ணும்படியாக அழித்து போடும்படியாக தேசத்தில் எத்தனையோ பேர் அதிகாரத்தில் உள்ளவங்க கிரியை செய்யறாங்கிறது தானியேலுக்கு நன்றாக தெரியும். Daniel very well knew that many people with authority in the land had risen against them and wanted to bring Daniel to naught. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தில் தானியேல் காணப்படுகிறார். Daniel was found in a very great empire. அந்த ராஜா தானியேலுக்கு மிகவும் நெருங்கினவன். That king was very close to Daniel. தரியினிடத்துல போய் இந்தந்த அதிகாரத்தில் உள்ளவங்க இந்தந்த ஸ்தானத்தில் உள்ளவங்க எனக்கு விரோதமா கிரியை செய்றாங்க, என்னை கொன்றுபட துடிக்கிறாங்க, என்னை குற்றப்படுத்த துடிக்கிறாங்க என்று சொல்லி தரியினிடத்துல போய் தானியேல் ஒரு சந்தர்ப்பத்திலும் என்ன செய்யல, மற்றவங்க மேல புகார் சொல்லல, அந்த தரியுவை தனக்கு அடைக்கலமாக்கி கொள்ளல. In no occasion did Daniel go and complain to King Darius, saying that people in the kingdom, people who are in power, have risen against me. They are trying to kill me, and in this way he did not try to influence King Darius. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப ஒரு சந்தர்ப்பத்தில் தானியேலை சிங்கத்தின் கவியில போடும்படியாக தீர்மானிக்கப்பட்டது. In one instance it was decided that Daniel should be cast in the den of lions. இப்ப தேசத்து அந்த சாம்ராஜ்யத்தின் அதிபதி தரியு தானியேலுக்கு மிகுந்த பழக்கம். The emperor in that empire, Darius, was very close to Daniel. இப்ப தானியேல் இடத்துல நான் இருந்திருந்தா நான் என்ன செய்திருப்பேன்? Had I been in the place of Daniel, what would have I done? நான் ஒரு தேவ ஊழியன், I am a worker of God. தானியேல் இடத்துல நான் இருக்கிறேன். I am instead of Daniel. தரியு எனக்கு தெரியும், ரொம்ப பழக்கம். I know Darius very well. ஃப்ரெண்ட்ஸ், We are friends. சாதாரண பழக்கம் இல்ல. It's not ordinary friendship. அப்ப நான் என்ன செய்வேன், நேரடியா போய் தரியின் இடத்துல கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பேன், என்னுடைய பிரச்சனைகளை நான் சொல்லியிருப்பேன். I would have directly met Darius and forwarded my complaint. கண்டிப்பா நான் சொல்லியிருப்பேன். Surely I would have said. என் ஜீவியத்தின் நிலவரத்தை நான் சொல்றேன். I'm telling you about the state of my life. சிங்கத்தின் கெபில என்னை தூக்கி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால், if a situation arises whereby I have to be cast into the den of lions, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தரியு அது எனக்கு தெரியுமா, எனக்கு தெரிந்திருந்து ரொம்ப நெருங்கின பழக்கம், நான் சொல்றத தரியு கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். and suppose I'm very closely associated with King Darius, who is in power, and I have so much influence that he will be hearkening to my words, அப்ப நான் அது தரியு இடத்துல ஒரு அடைக்கலத்தை தேடி போயிருப்பேன். then I would have sought refuge from Darius, தரியுவை அடைக்கலமா மாற்றி இருப்பேன். and I would have made Darius my refuge. ஆனா தானியேல் ஒருபோதும் அப்படி செய்யல. But never did Daniel do that. தானியேல் கர்த்தரையே உயர்ந்த அடைக்கலமாக கொண்டான். Daniel had the Lord alone as his high refuge. இதுதான் ஒரு தேவ ஊழியருடைய வாழ்க்கையில காணப்படுகிற அரண்மனையா இருக்கிறது. This is the palace that is found in the life of a worker of God. அரண்மனை என்றால் என்ன? What is the meaning of palace? 48ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தின்படி, according to Psalm 48 verse 3, அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். God is known in her palaces for a refuge.
refuge. அப்ப சீயோன்ல காணப்படுகிற அரண்மனை என்ன? What is the palace found in Zion? ஒவ்வொரு தேவ ஊழியரும் இந்த பூமியில நடத்தப்படுகிற எந்த பாதையிலும் கர்த்தர் ஒருவரை மாத்திரம் உயர்ந்த அடைக்கலமாய் கொள்ள வேண்டும். Every worker of God in all the paths that he is being led in this world must have the Lord alone as his high refuge. பொய்யான அடைக்கலத்தை தேடி போயாச்சுன்னு சொன்னால், If he goes seeking lies or a refuge of lies, அந்த பொய்யான அடைக்கலம் என்பது பிசாசின் அடைக்கலம். that refuge of lies is a refuge given by the devil. பிசாசு ஏற்படுத்தி கொடுக்கலாம். That is a refuge ordained by the devil. அந்த அடைக்கலம் அந்த அடைக்கலத்துல போய் அல்லது அவங்கள அடைக்கலமா கொண்டு அவங்க உதவியை தேடி போனேன்னு சொன்னால், ஒரு என்னுடைய வாழ்க்கையில அந்த அரண்மனை இல்லை. And in case in my life I go seeking that refuge and have that as my refuge, that palace is not found in my life. ஒரு ஊழியர் தெளிவாக ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். A worker of God should clearly understand the matter. நிந்தைகள் உண்டு. There are reproaches. ஒவ்வொரு ஊழியருக்கும் நிந்தைகள் உண்டு. Reproaches are there for every worker of God. எழுத்தின்படியான சீயோன் கோட்டையை தாவீது எப்படி பிடித்தான்? How did David capture the literal stronghold of Zion? கனம் பொருந்தின பாஸ்டர் லாசரஸ் அவர்கள் அதை அடிக்கடி சொல்லுவார். Honorable Pastor Lazarus used to quite often say about that. சாலகத்தின் வழியாய் கடந்து சென்று கைப்பற்றினான். And he took hold of the stronghold of Zion, passing through the gutters. அப்ப சீயோனுக்கு போகக்கூடிய வழி எப்படிப்பட்ட வழி? And what is the way to Zion? அது ஒரு பூக்கள் நிறைந்த அல்லது பூக்கள்ல ஒரு மெத்தையாட்ட செஞ்சு நல்ல மென்மையான வழி அல்ல. It is not a bed of roses. உதாரணமா இயேசு நடந்து போகும்போது குருத்தோலைகளை போட்டு அவருடைய பாதம் தரையில படாத அளவுக்கு குருத்தோலைகளை நல்லா விரிச்சு பல்வேறு காரியங்களை விரிச்சு அவரை நடக்க வைத்தாங்க. For example, when Jesus was walking, they had spread their garments and also grass so that Jesus' feet did not hit the ground. அல்லது கழுதை மேல ஏறி போகிறார். Or he was riding upon an ass. அப்ப கழுதை மேல ஏறி போகும்போதும் கூட அவங்க என்ன செய்றாங்கன்னா பல்வேறு காரியங்களை செய்றாங்க. அந்த வசனத்தை எடுத்தீங்கன்னா வாசிங்க. குருத்தோலைகள் எல்லாம் போட்டு அவருடைய பிரயாணம் பண்ணக்கூடிய இடத்துல தாவீதின் குமாரனுக்கு ஹோசன்னா ஹோசன்னான்னு சொல்றாங்க. When Jesus was riding upon an ass also, they had spread the garments and also branches of trees in front of him, and they were crying aloud, Hosanna to the Son of David. அவர் பிரயாணம் பண்ணி வருகிற வழிகள்ல அப்படி நம்ம பார்க்கிறோம் இயேசு போன பாதை. And in this way Jesus went. இது ஒரு அனுபவம். This is an experience. ஊழியத்துல பிரகாசிக்கும் போது, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும் போது, இல்ல பிரசங்கிக்கும் போது, இன்னும் பல்வேறு காரியங்களை செய்யும் போது, ஜன விடுதலை வாங்கி கொடுக்கும் போது, இப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு மெத்தையான அனுபவம், மெத்த மேல நடந்து போறது போல இருக்கும். In the ministry, when you are shining, when you pray and get deliverance from sickness for people, or when you pray and get deliverance for demon-possessed people, you will be given a royal reception as Jesus received. அதே வேளையில ஒரு தேவ ஊழியனுக்கு சிலுவையை சுமந்து கொண்டு கல்லுள்ள முள்ளுள்ள கடினமான பாதையில கரடுமுரடான பாதையில நடந்து போகக்கூடிய ஒரு பாதை இந்த சீயோனின் பாதையாக இருக்கிறது. At the same time, for a worker of God, there is a path where he has to carry the cross, and also the pathway will be rugged, and this is the path of Zion in his life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்படிப்பட்ட பாதையில கடந்து செல்லும்போது, when he passes through such a path, ஒவ்வொரு ஊழியரும் அந்த பாதையை கடந்து தான் ஆகணும். Every worker of God has to pass through that path. அந்த பாதையில கடந்து செல்லும்போது யாரையும் அடைக்கலமாக தேடி போக கூடாது. When he is going through that path, he must not seek the refuge from anyone. இந்த குறிக்கப்பட்ட பாதையிலிருந்து நமக்கு தெரிந்த பரிசுத்தவான்கள், நடத்திப்புக்காரங்க அல்லது வேறு ஏதாவது எங்கில் உள்ள ஊழியர்களாவது தேவ ஜனங்களாவது நம்மை தப்புவிப்பார்கள் என்று நம்ம எண்ணக்கூடாது. When I am going through such a particular path, you must not expect some people of God or some saints or workers of God will come for a help. அதற்கு உதாரணமா ஒரு காரியம் சொல்றேன். I'll give you an example for that too. யோசேப்புடைய வாழ்க்கையில, in the life of Joseph, தண்ணீர் இல்லாத குழியில இருக்கும்போது அவன் கர்த்தரை அடைக்கலமா வைத்திருந்தான். when he was cast into a dry pit without water, he had the Lord as his refuge. இஸ்மவேலுடைய வீட்ல இருக்கும்போது கர்த்தரை அடைக்கலமா வைத்திருந்தான். when he was in the house of the Ishmaelites too, he had the Lord as his refuge. போத்திபாருடைய வீட்ல இருக்கும்போது கர்த்தரை அடைக்கலமா வைத்திருந்தான். when he was in the house of Potiphar too, he had the Lord as his refuge. யாருடைய உதவியும் தேடி போகல. he did not go seeking the help of anyone. ஆனா காவல் கிடங்கு, சிறைச்சாலையில காவல் கிடங்குல இருக்கும்போது, but when he was in the dungeon, in the prison,
அந்த ஒரு மனிதனிடத்துல சொல்றான், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்ன நினைத்து ஏன் காரியத்தை ராஜாவுக்கு அறிவித்து என்னை இவ்விடத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்றான். He said unto that person, when you are being exalted, you must present or put forth my matter to the king and make me to come out of this place. இந்த இடத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு நான் ஒரு தவறும் செய்யலன்னு சொல்றான். He said, I have done nothing amiss that I should be kept in this place. சிறைச்சாலையில மிகவும் கொடூரமான இடம் தான் காவல் கிடங்கு. The dungeon is the most cruel place in the prison. அந்த இடத்துல தான் யோசேப்பு அடைக்கப்பட்டிருந்தான். And from Joseph was being shut in that place. ஆனா அந்த இடத்துல அடைக்கப்பட்டிருக்கும் போது, when he was being shut in that place, நான் ஒரு தவறு செய்யவில்லையே, I did nothing wrong. என்னை இப்படி தண்டிக்கக்கூடிய அளவுக்கு, சிட்சிக்கக்கூடிய அளவுக்கு, அவமானப்படுத்தக்கூடிய அளவுக்கு நான் ஒரு தவறு செய்யவில்லையே. I have done nothing amiss that I should be punished after this sort and humiliated and reproached. போத்திபார் மனைவி என்னை குறித்து குற்றம் சுமத்தி இருக்கலாம். Potiphar's wife had falsely accused me. என்னுடைய வஸ்திரம் கூட அவ கையில இருந்திருக்கலாம். My garments could have been in her hand. ஆனால் நான் ஒன்றும் செய்யவில்லையே. But I did nothing wrong. அப்ப என்னை சிறைச்சாலையில் கொண்டு வந்து அடைத்து இருக்கிறார்களே. But they have shut me in the prison. அப்ப அவன் சொல்றான், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு சொல்றான், நீ வாழ்வடைந்து இருக்கும்போது என்னை நினைத்து ஏன் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து என்ன செய்ய, என்னை இங்கிருந்து வெளியே கொண்டு போகணும்னு கேட்கிறான். When he gave the interpretation of the dream, he said, then think of me when it shall be well with thee, and show kindness, I pray thee, unto me, and make mention of me unto Pharaoh. ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்கும் இப்படிப்பட்ட யோசேப்பு கடந்து போனது போல பல பாதைகள் வரலாம். Every worker of God might face and might be taken in paths as similar to that of Joseph. அப்படிப்பட்ட பாதைகள்ல கடந்து செல்லும்போது சில வேளை சிட்சிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே அடைக்கப்படலாம். In this way, when they are led through such paths, they might be chastened, they might be punished, and also shut up in the prison. நான் சொல்வது எழுத்தின்படியான சிறைச்சாலை அல்ல. What I say is not a literal prison. அப்போஸ்தலர்கள் எழுத்தின்படியான சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. The apostles were literally shut up in prisons. பேதுரு சிறைச்சாலையில் இருந்தார், பவுல், சீலா இவங்க எல்லாம் சிறைச்சாலையில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். We see that Peter was in prison, Paul and Silas also were in prison. ஊழியத்தின் பகுதியிலும் ஒரு சிறைச்சாலை காணப்படுகிறது. In the ministry also there is a jail. வாசிப்போம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. Genesis chapter 40 verses 22 23. Verses 22 and 23. And he hanged the chief baker as Joseph had interpreted to them. Yet did not the chief butler remember Joseph, but forgot him. சுயம்பாகிகளின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான். இப்ப பானபாத்திரக்காரர் தலைவன் யோசேப்பு சொல்றத வாசிங்க. வாசிங்க 14-15. Verse 14 and 15. But think on me when it shall be well with thee, and shew kindness, I pray thee, unto me, and make mention of me unto Pharaoh, and bring me out of this house, for indeed I was stolen away out of the land of Hebrews, and here also have I done nothing that they should put me in the dungeon. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. இந்த வசனத்தை கேட்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. And when we listen to these words itself, it's touching our heart. பிராக்டிக்கலா அந்த பாதையில போறவங்களுக்கு தான் அல்லது போனவங்களுக்கு தான் இதோட வழி என்னன்னு தெரியும். And people who are practically going through that path and have already gone through that path alone know the pain. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, தண்ணீர் இல்லாத வெறுங்குழி ஒரு ஸ்டேஷன். And in the life of Joseph, we can consider the dry pit without water as one station. அதுபோல ஒரு தேவ ஊழியனுடைய வாழ்க்கையில ஒரு தண்ணீர் இல்லாத வெறுங்குழியில தூக்கி போட வேண்டிய சூழ்நிலை வரும். Similarly, in the life of a worker of God also, there might arise a situation where he is being cast into a dry pit without water. அந்த தண்ணீர் இல்லாத வெறுங்குழிக்கு முதலாவது அது என்ன எதை காட்டுகிறது என்று சொன்னால், when we say of a dry pit without water, the meaning is
அது முதலாவது கர்த்தருடைய சத்தம். தண்ணீர் என்பது கர்த்தருடைய சத்தத்தை காட்டுகிறது. First of all, water means the voice of God. 29ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் அதை படிக்கிறோம். We read that in Psalm 29 verse 3. அடுத்து கர்த்தருடைய சமூகத்தையும் காட்டுகிறது. Next, it also shows God's presence. மூன்றாவது தண்ணீர்ங்கிறது அபிஷேகத்தை காட்டுகிறது. The third meaning for water is anointing. நான்காவது தண்ணீர் என்பது தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய நற்செய்தியை காட்டுகிறது. Fourth, water means the good tidings that come from a far country. ஐந்தாவது ஆமோஸ்ல படிக்கிற தண்ணீர்ங்கிறது நியாயத்தை காட்டுகிறது. And fifth point is water shows judgment. அப்ப தண்ணீர் இல்லாத வெறுங்குழினா என்ன அர்த்தம்? When we say of a dry pit without water, what does it mean? ஒரு தேவ ஊழியன் கர்த்தருடைய சத்தமே கேட்காத ஒரு நிலவரத்தில் இருக்கலாம். A worker of God might be in a position or state from where he is not able to hear the voice of God at all. எவ்வளவு ஜெபித்தாலும் எவ்வளவு துதித்தாலும் கர்த்தருடைய சத்தம் கேட்க முடியாத அளவுக்கு ஒரு பாதை. A path where whenever he prays or even though he prays much, he is not able to hear the voice of God. எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தை அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஒரு பாதை. Even though he stays long hours in God's presence, a path where he is not able to enjoy God's presence. அடுத்து தண்ணீர்ங்கிறது அபிஷேகத்தை காட்டுகிறது. Next, water shows anointing. அப்ப தண்ணீர் இல்லாத வெறுங்குழிங்கிறது அபிஷேகமே இல்லாத ஒரு அனுபவம். Then a dry pit without water means an experience of being without the anointing. தேவ சமூகத்தில் எவ்வளவு காத்திருந்தாலும் அபிஷேகமே இல்லாத ஒரு அனுபவம். Even though we tarry much in God's presence, an experience where we do not have that anointing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய நற்செய்தி தண்ணீருக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. Next, the good tidings from a far country is compared to water. அப்ப தண்ணீர் இல்லாத வெறுங்குழின்னு சொல்லும்போது, Therefore, when we say of a dry pit without water, தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய நற்செய்தி இல்ல, பூரா துர்ச்செய்தியா வந்துகிட்டு இருக்குது. only we get evil tidings from a far country and no good tidings. தூர தேசத்திலிருந்து நற்செய்தி அல்ல, No good tidings from a far country. துர்ச்செய்தியா வந்து கொண்டிருக்கிறது. Only evil tidings are coming. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து ஆமோஸ்ல நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் இருக்கிறது. Next, in Amos there is a verse that judgment is like water and righteousness as a water that drieth not. அப்ப தண்ணீர் இல்லாத வெறுங்குழினா என்ன? What do we mean by a dry pit without water? அநியாயமாய் நடத்தப்படுவது. You are being led unrighteously. அநியாயமாய் மற்றவர்கள் நம்மை நடத்துவது. And people are leading us unrighteously. ஜனங்களும் அப்படி நம்மை நடத்தலாம், ஊழியர்களும் அப்படி நம்மை நடத்தலாம். People also might lead us like that, and even workers of God shall lead us like that. இதுதான் தண்ணீர் இல்லாத வெறுங்குழி. This is the dry pit without water. இப்ப யோசேப்பு தண்ணீர் இல்லாத வெறுங்குழியில் இருந்தபோது கர்த்தரை தான் அடைக்கலமாக கொண்டு இருந்தான். And when Joseph was in a dry pit without water, he had the Lord alone as his refuge. சத்தம் போட்டு கத்தி, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை குழியில தூக்கி போட்டாங்க, என்னை தூக்கி விடுங்கன்னு யோசேப்பு சொன்னதாக நம்ம வேதத்துல பார்க்கிறது இல்ல. In the scripture we do not find that Joseph was crying out and yelling, help, help. அடுத்து அவன் இரண்டாவது இஸ்மவேலருடைய கரத்தில் விற்கப்பட்டான். And second, he was sold into the hands of the Ishmaelites. இஸ்மவேலர் இடத்துல விற்கப்பட்டான். He was sold into the hands of the Ishmaelites. அப்ப இஸ்மவேலர் என்று சொன்னால் துஷ்ட மனுஷர்களை காட்டுகிறது. When we say Ishmaelites, it shows wicked men. இஸ்மவேலை குறித்து துஷ்ட மனுஷனாய் இருப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord says about Ishmael that he will be a wicked man. இரண்டாவது அவன் பரியாசக்காரன். Next, he is a mocker. மூன்றாவது சகோதரர்களுக்கு எதிராக குடியிருப்பான். And third, he will always be against his brethren. இதுபோல ஒரு தேவ ஊழியனுடைய வாழ்க்கையில Similarly, in the life of a worker of God, பரியாசக்காரங்க மத்தியில கர்த்தர் வித்து போடலாம். the Lord might sell us off into the hands of the mockers. துஷ்ட மனிதர்களிடத்துல கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுக்கலாம். The Lord might give us up over unto wicked men. பவுல் தன்னை குறித்து சொல்லும்போது துஷ்ட மிருகங்களோடு நான் போராடினேன் என்று சொல்கிறார். Paul says about himself that he had to struggle with wild beasts. ஊழியத்தின் பதில் அவருக்கு அந்த பாதை வந்தது. He had such a path in his ministry. துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். I strove with evil beasts. அதுபோல துஷ்ட மனிதர்களிடத்திலே கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுக்கலாம். Similarly, the Lord might give us up over unto wicked men. சகோதரர்கள் எல்லாரும் நமக்கு எதிராய் குடியிருக்கக்கூடிய விதத்துல, so that all our brethren are against us. இஸ்மவேல் என்று சொன்னால் சகோதரர்களுக்கு எதிராக குடியிருப்பான். When we say of Ishmael, he lives against his brethren.
அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும், எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாக இருக்கும். His hand will be against everyone and everyone's hand will be against him. இப்படிப்பட்ட துஷ்ட மனிதர்களுடைய கரத்துல ஒரு தேவ ஊழியன் ஒப்பு கொடுக்கப்படலாம். And in this way a worker of God might be given up over into the hands of wicked men. அப்ப யோசேப்பு இந்த சந்தர்ப்பத்திலும் கர்த்தரை தான் உயர்ந்த அடைக்கலமாக வைத்திருந்தான். Even in this instance Joseph had the Lord alone as his high refuge. அதுபோல ஒரு தேவ ஊழியனும் இப்படிப்பட்ட பாதையில் நடத்தப்படும் போது கர்த்தரை தான் உயர்ந்த அடைக்கலமாக வைத்திருக்கணும். Similarly, when a worker of God is also being led through such paths, he should have the Lord alone as his high refuge. இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஷன், each one is a station. குறிக்கப்பட்ட காலத்துக்கு கர்த்தர் நம்மை அங்க வைத்திருப்பார். For a particular period of time the Lord will have us there. அங்க இருந்து நம்ம எஸ்கேப் ஆக தப்பித்துக் கொள்ள முயற்சிக்க கூடாது. From there we should not try to escape. இப்ப தண்ணீர் இல்லாத குழியில என்னை தூக்கி போட்டாங்க, என்னை தூக்கி விடுங்க அப்படின்னு ஒரு மனிதனிடத்துல உதவியை கேட்டால் அதுதான் பொய்யான அடைக்கலம். மனிதனை அடைக்கலமா மாற்றி விட்டோம். And suppose when he is being cast into the dry pit without water, if he calls someone to help him to bring him out of that pit, that is, he has got men as his refuge, and so he has refuge of lies in him. பாருங்க, குழியில தூக்கி போட்டவங்களே மறுபடியும் தூக்குறாங்க. We can see that those who had cast him into the pit, they themselves came and brought him out. அடுத்து இரண்டாவது இஸ்மவேல் இடத்துல விட்டு போட்டாங்க. And second, they sold him into the hands of the Ishmaelites. அதுவும் ஒரு குறிக்கப்பட்ட காலம் தான். That too only for a particular period of time. அதுபோல ஒரு தேவ ஊழியன் யோசேப்பு நடத்தப்பட்டது போல அப்படிப்பட்ட பாதையில ஒரு குறிக்கப்பட்ட காலம் கர்த்தர் நடத்துகிறார். A worker of God also might be led by the Lord for a particular period of time as Joseph was led. அப்ப அப்படிப்பட்ட பாதையில கடந்து செல்லும்போது யாருடைய உதவியாவது நாடக்கூடாது. துஷ்ட மனிதர்கள் மத்தியில நான் ஜீவித்து கொண்டிருக்கிறேன், இங்க பயங்கர போராட்டம், இங்க பயங்கர சூழ்நிலைகள், ஏதாவது கஷ்டம், இப்படி பல்வேறு பாதைகள் இருக்கும். பரியாசக்காரங்க மத்தியில இருக்கிறேன், பல்வேறு நெருக்கங்களை சந்திக்கிறேன், அதனால இங்கிருந்து என்னை காப்பாற்றுங்க, தூக்கி எடுங்க என்று சொல்லி ஒரு தேவ ஊழியன் மற்ற மனிதர்களுடைய உதவியை நாடிவிட்டால் அதுதான் பொய்யான அடைக்கலம். Saying, I am living among wicked men, I am living among mockers, and I am living in a strait, so please help me. If a worker of God says so to somebody and ask them to help him, he is having refuge of lies in him. இப்ப சாராள் என்கிற நாச்சியார் அந்த அடிமை பெண்ணாகிய ஆகாரை கடினமாய் நடத்தினாள். Sarah the mistress led hardly her servant or bond woman Hagar. ஆகார் பொறுத்து பார்த்தாள். She just patiently endured it for some time. சகித்து பார்த்தாள். She endured it. முடியவில்லை. She couldn't. ஓடி போய் விட்டாள். She ran away. ஆனா சாராளை குறை சொல்லல. But she did not find fault or accuse Sarah. சாராளை தூசிக்கல. She did not curse Sarah. கர்த்தருடைய தூதனார் வந்து வழியில தடுக்கிறார். The angel of the Lord came to her. தாயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? He said unto her, Hagar, Sarai's maid, whence camest thou, and whither wilt thou go? என் நாச்சியாரை விட்டு ஓடி போகிறேன் மட்டும் தான் சொன்னான். She just said, I am fleeing away from my mistress. என் நாச்சியார் என்னை இப்படி பேசினால், அப்படி பேசினால், கொடுமைப்படுத்தினால், சாப்பாடு கொடுக்கல, கடினமாய் வேலை வாங்கினால், இரவு 11 மணி வரைக்கும் வேலை வாங்கினா, அப்படிலாம் சொல்லல. She did not say, my mistress spoke like this, spoke like that. She dealt hardly with me. She did not give me enough. She did not allow me to rest until 11 in the night and so on. ஆரம்பத்தில் துவக்கத்துல தான் சொல்லல, பிற்பாடு சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்தது. In the beginning she did not say, but later she had a chance to say so. துவக்கத்துல சொல்லவில்லை. In the beginning she did not say anything. ஆனா கர்த்தருடைய தூதனார் சொல்றார், நீ திரும்பி போய் உன் நாச்சியாரின் கையின் கீழ் அடங்கிருன்னு சொல்றாரு. But the angel of the Lord said unto her, return to thy mistress and submit thyself under her hands. இப்படி அவர் சொல்லும்போது சொல்லி இருக்கலாம். In this way, when he was telling, she could have told it. இவன் நானா இருந்தா சொல்லி இருந்திருப்பேன். Had I been in that place, I would have told. ஆரம்பத்துல சொல்லாவிட்டாலும், even though I didn't say anything in the beginning, திரும்பி நீ அங்க போய் இருன்னு சொல்லும்போது, when she was told, return to thy mistress, இல்ல அங்க இன்னென்ன காரியங்கள் சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது, situation is like that in that house, எனக்கு அங்க இன்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, I have so many problems in that house, அதனால தான் நான் வந்தேன், that's the reason why I left that place. அத சொல்லக்கூடாது, மற்றவங்களை குறை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆரம்பத்துல சொல்லல. Just because I thought I shouldn't complain, I did not tell it in the beginning. இப்போ கூட நான் அவங்களை குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல. Even now I don't have intentions of complaining. நீங்க திரும்பி என்னை அங்க போங்கன்னு சொன்னதுனால தான் இத சொல்ல வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்தது. Because you have asked me to return, now I am pushed into a situation from where I have to say all these. இப்படி தெளிவா சொல்லியிருப்பேன் நான். I would have clearly said everything.
ஆனா அவ அதை சொல்லல. But she did not say anything. திரும்பி ஒன்றுமே பேசாமல் வருகிறாள். Once again she did not speak anything. நாச்சியார் இடத்துல திரும்பி வந்து விட்டாள். She came back to her mistress. அப்ப ஒரு குறிக்கப்பட்ட காலம் அவள் கையின் கீழ் அடங்கி இருக்கிறாள். So for a particular period of time she was subject unto her. அதுக்கப்புறம் பாருங்க, ஆண்டவரே சொல்றாரு ஆபிரகாமை கூப்பிட்டு ஆகாரே அவளுடைய பிள்ளையை அனுப்பிவிடுன்னு சொல்றாரு. Then later the Lord himself called Abraham and said unto him, send away Hagar and the child. அதுபோல ஒரு ஊழியருக்கு பல்வேறு பாதைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. Similarly, various paths have been ordained for a worker of God. ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கிறது. In each station he has a different experience. அப்ப அந்த குறிக்கப்பட்ட காலம் கர்த்தர் தூக்கி எடுக்கிற வரைக்கும், So for a particular period of time, until the Lord lifts him up. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், That's what the psalmist says. மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தின் வாசல்களில் அறிவிக்கும்படியா. O Lord, who have lifted me up from the gates of death, I will sing your praise in the daughters to the daughters of Zion. அப்ப மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, The Lord who lifts me up from the gates of death. அப்ப ஒரு தேவ ஊழியன் தன்னுடைய ஜீவியத்துல கர்த்தரை மாத்திரம் உயர்ந்த அடைக்கலமாக வைத்திருப்பதுதான் அரண்மனையாயிருக்கிறது. Therefore, when the worker of God has the Lord alone as his high refuge in his life, then he has the palace. தண்ணீர் இல்லாத குழியில யோசேப்பை தூக்கி போட்டது சகோதரர்களாய் இருந்தாலும் அது சகோதரர்கள் செய்த வேலை அல்ல, கர்த்தர் செய்த வேலை. Even though Joseph's brethren were the ones who cast Joseph into the dry pit without water, it was actually not his brethren, but it was the work of the Lord. அந்த வெளிப்படுத்தல் யோசேப்புக்கு இருந்தது. Joseph had that revelation. ஆகவே தான் சகோதரர்கள் வந்து நாங்க உங்களுக்கு யோசேப்பை பார்த்து சொல்றாங்க, உம்மை துக்கப்படுத்திட்டோம், உம்மை காயப்படுத்திட்டோம், பல தீமைகளை செய்துட்டோம் என்று மனஸ்தாபப்பட்டு வந்து நிற்கும் போது ஒரே வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் அல்ல, ஜீவ ரட்சனை செய்யும்படியாக கர்த்தர் தான் என்னை இந்த பாதையில் நடத்தினார். That is why later in life, when Joseph's brethren went unto him and said that they have done so much harm to him, he answered and said unto them, it's not you. God sent me before you to preserve you a posterity in the earth. அப்ப கர்த்தர் தான் ஒவ்வொரு தேவ ஊழியரை நடத்தி கொண்டிருக்கிறார். Therefore, it's God who is leading every worker of God. ஊழியர்கள் தண்ணீர் இல்லாத வெறுங்குழியில் இருக்க வேண்டும். The workers of God should be in a dry pit without water. கர்த்தருடைய சத்தம் இல்லாத அனுபவம், An experience of not hearing the voice of God. கர்த்தருடைய சமூகம் இல்லாத அனுபவம், An experience of not enjoying God's presence. மணிக்கணக்கா தேவ சமூகத்துல காத்திருந்தாலும் இரவெல்லாம் விழித்திருந்தாலும் அபிஷேகம் இல்லாத அனுபவம். Even though they wait for hours in God's presence or to tarry all night, it an experience of not enjoying in the spirit. நற்செய்தியே கேட்காமல் சகலமும் துர்ச்செய்தியா வந்து கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. A situation where you can receive no good tidings but evil tidings all over. அதனா சகலமும் துர்ச்செய்தி. What's that all evil tiding? இப்ப யோபுடைய வாழ்க்கையில ஒருத்தர் வந்து சொல்றான், கழுதை எல்லாம் செத்து போச்சு. In the life of Job, a person came and told all the asses were dead. அது சொல்லி முடிச்ச உடனே அடுத்து ஒட்டகம்லாம் செத்து போச்சுன்னு ஒருத்தன் வர்றான். And then and after another one came saying all the camels are dead. அடுத்து ஒரு செய்தி வருது, உன் பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிட்டாங்க. The next message came, your children are dead. அப்ப வர்ற செய்தி எல்லாம் துர்ச்செய்தி. Now all the tidings which reached him were evil tidings. இதான் தண்ணீர் இல்லாத வெறுங்குழி. This is the dry pit without water. அப்ப தண்ணீர்ங்கிறது தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய நற்செய்தி. Therefore water is a good tiding that comes from a far country. நீதிமொழிகள் அப்படி படிக்கிறோம். We read so in Proverbs. 29ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல கர்த்தருடைய சமூகத்தையும் கர்த்தருடைய சத்தத்தையும் தண்ணீர் கோப்பாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. In Psalm 29 verse 3, the voice of God and God's presence has been compared to waters. இயேசு தண்ணீர் கோப்பாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை சொல்லி இருக்கிறார். Jesus has compared the anointing of the Holy Spirit to water. அடுத்து ஆமோஸ்ல தண்ணீர் நியாயம் தண்ணீர் கோப்பாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. Next in the book of Amos, righteousness has been compared to water. அப்ப தண்ணீர் இல்லாத வெறுங்குழினா அநியாயமா மற்றவங்க நம்மை நடத்துறது. Therefore when we see a dry pit without water, we being led unjustly. அநியாயமாய் பேசுவது. And people speaking unjustly against us. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள். Such situations. இந்த சூழ்நிலைகள் மத்தியில இந்த தண்ணீர் இல்லாத வெறுங்குழியில் இருக்கும்போது வேற எந்த மனிதனையும் உறவினர்களையோ நண்பர்களையோ குடும்பத்தில் உள்ளவர்களையோ அல்லது விசுவாசிகளையோ அல்லது பரிசுத்தவான்களையோ யாரையும் அடைக்கலமாக கொள்ளக்கூடாது.
in this way when you are being unjustly led, and when you are in a dry pit without water, you must not call anyone, people in the world, your friends, your relatives, people in your own family or believers or even saints. You mustn't call all these to be your help, that is having refuge as lies. ஒருவேளை நம்ம கேட்காமல் அவங்களே நமக்கு அடைக்கலமா மாற வர்றாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. Suppose we do not call for help, but they come forward to be our refuge. எவ்வளவு அதிகாரத்துல இருக்கிறவங்க அவங்களே மனப்பூர்வமா வந்து நம்மை தூக்கிவிட வந்தாலும் தேவ சித்தம் இல்லாம ஒன்று நடக்காது. Even though they are in a very high position wielding power, if they come to help us and lift us up out of the dry pit without water, without the will of God, nothing will happen in our lives. யோபு சொல்றது போல அவர் எனக்கு குறித்திருக்கிறது எல்லாம் நிறைவேற்றுவார். As Job said, all that he has appointed for me shall he fulfill. இப்ப பாருங்க, தானியேலை சிங்கத்தின் குவியில போடாத அளவுக்கு சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அந்த ராஜா பிரயாசப்படுறான். We can see that the king was trying and to cajole or coax Daniel so that he should not be cast into the den of lions. ஒரு தேசத்துல பெரிய ராஜா, He was a great king in a land. அப்ப அந்த அதிகாரத்துல இருக்கிறான். He was in power. அந்த சிங்கத்தின் கபில தானியேலை போடாத அளவுக்கு அந்த எப்படியாவது கிரியை செய்ய முடியுமா, தூக்கி காப்பாத்திர முடியுமான்னு சொல்லி மனப்பூர்வமா தானியேல் தேடி போகல, ஆனா அவன் தானா பிரயாசப்படுறான். Wholeheartedly the king came seeking David and set his heart to deliver Daniel till the going down of the sun. Daniel did not go seeking the king. சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் பிரயாசப்படுறான். He was laboring till the going down of the sun. ஆனா அவனால தானியேலை காப்பாற்ற முடியல. But he couldn't deliver Daniel. ஏனென்றால் தானியேல் சிங்கத்தின் கபில போக வேண்டும் என்று தேவன் எழுதிவிட்டார். For God has already written that Daniel has to go into the den of lions. எத்தனை தரிகு வந்தாலும் தானியேலை சிங்கத்தின் கபிக்கு போகாத அளவுக்கு காப்பாற்ற முடியாது. Even though many diseases come there, they cannot stop Daniel from going into the den of lions. போட்டு அரை மணி நேரத்துல தூக்கி எடுக்க முடியாது. And even if he's being cast, within half an hour he could not lift him up. 10 நிமிஷத்துல காப்பாற்ற முடியாது. And in 10 minutes they cannot lift him up. எவ்வளவு நேரம் சிங்கத்தின் கபில அவன் இருக்கணும் என்று தேவன் குறித்திருக்கிறாரோ அவ்வளவு நேரம் அவன் அங்கதான் இருந்தாகணும். He has to be in the den of lions as till the time that the Lord has appointed for him. இதைத்தான் இயேசு நன்றாக அறிந்திருந்து சொல்லுகிறார். பிலாத்து பார்த்து கேட்கிறான், உன்னை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தவும் உன்னை விடுதலையாக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு உண்டு என்று நீ விசுவாசிக்கிறது இல்லையா? Jesus very well knew about this, and Pilate asked Jesus saying, don't you know that I have the right either to condemn you or to deliver you? அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? What did Jesus say then? பரத்திலிருந்து அதிகாரம் உனக்கு கொடுக்கப்படாவிட்டா என் மேல ஒரு அதிகாரம் உனக்கு கிடையாது. Except it be given from heaven, you can have no power over me. உனக்கு அதிகாரங்கள் இருக்கலாம். You might have power. நீ ஒரு சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கலாம். You might be seated on a throne. அல்லது ஒரு ஸ்தானத்துல இருக்கலாம். Or you might be in a position. ஆனா என்ன சிலுவை மரணத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய அதிகாரம் உனக்கு இல்ல. But you do not have the right to deliver over me to die on the cross. உனக்கு இருக்கிற அதிகாரத்தை வச்சு என்ன விடுதலை பண்ண முடியாது. By the power that you have, you cannot deliver me. ஏன்னா நான் சிலுவையில தொங்குறதுக்காக தான் இந்த பூமிக்கே வந்தேன். For I have come to this earth to hang on the cross. நான் சிலுவையில் தொங்க வேண்டும் என்பது பிதாவுடைய நியமம். It is the law of God to that I should hang on the cross. பிதாவுடைய தீர்மானம். It's been decided by the Father. பிதாவுடைய மனதில் எழுதி வைத்து விட்டார். It has been written in the mind of the Father. அதனால தான் இயேசு வந்து யாருடைய உதவியும் தேடி போகல. That is why Jesus did not go to seek the help of anyone. அவருடைய வாழ்க்கையில வேற யாரும் அடைக்கலம் கிடையாது. There was no one there as a refuge in his life. தேவன் மாத்திரம் தான் அவருக்கு உயர்ந்த அடைக்கலம். God alone was his high refuge. பிதாவை தான் சார்ந்து கொண்டார். எல்லா சந்தர்ப்பத்திலும் பிதாவை தான் சார்ந்து கொண்டார். In all circumstances he relied on the Father alone. அதுபோல ஒவ்வொரு தேவ ஊழியரும் தாங்கள் நடத்தப்படுகிற பாதையில அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியில இருந்தாலும், சிங்கத்தின் கெபிக்குள்ள இருந்தாலும், இல்ல இஸ்மவேலருடைய வீட்டில் இருந்தாலும் கர்த்தரை மாத்திரம் உயர்ந்த அடைக்கலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். Similarly, every worker of God, in any path they be led, it might be a dry pit without water, or a den of lions, or the house of the Ishmaelites, they must have the Lord alone as their high refuge. இந்த தண்ணீர் இல்லாத வெறுங்குழியில என்னை தூக்கி போட்டாங்க. They cast me into a dry pit without water. நீங்க ஆதியாகமத்துல யோசேப்புடைய லைஃப் நல்ல கவனமா படித்து பாருங்க. ஒரு இடத்துல கூட என் சகோதரர்கள் என்னை இப்படி தூக்கி போட்டாங்கன்னு யாருடைய பெயரையும் அவர் சொல்லல. You can very carefully read the book of Genesis, and in no place can you find Joseph complaining to anyone that his brethren had cast him into a dry pit without water.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. சகோதரர்களே வந்து நாங்க உனக்கு தீமை செஞ்சிட்டோமேன்னு சொல்லும்போது கூட நீங்கள் அல்ல கர்த்தர் தான் இதை செய்தார் என்று சொல்லுகிறார். Even when the brothers themselves came and said, we have done much harm to you, he said, it's not you, but it's been done to me by God. ஆதியாகமத்தில் வாசிக்கும்போது When we read in Genesis, நீங்கள் அல்ல it's not you. கர்த்தரே ஜீவரட்சணை செய்யும்படியாகவும் 45:5. Genesis chapter 45 verse 5. Now therefore be not grieved nor angry with yourselves that ye sold me hither, for God did send me before you to preserve life. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அடுத்து 8ஆம் வசனத்தை சொல்லுகிறார். What does he say in verse 8? So now it was not you that sent me hither, but God, and he hath made me a father to Pharaoh, and lord of all his house, and a ruler throughout all the land of Egypt. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நீங்கள் அல்லன்னு சொல்றார். It's not you, he said. ஆறுதல் படுத்துறார். He was comforting them. அவங்களை ஆறுதல் படுத்துறார் யோசேப். Joseph was consoling them. நீங்கள் அல்ல, It's not you. கர்த்தர் தான் இந்த பாதையில் என்னை நடத்தினார். God has led me in this path. அப்ப இரண்டாவது இடம் இஸ்மாவேலுடைய வீடு. And the second station is the house of the Ishmaelites. மூன்றாவது இடம் போத்திபாருடைய வீடு. The third place is house of Potiphar. அங்கேயும் கூட யோசேப்பு வந்து யாருடைய உதவியும் நாடல. There too Joseph did not seek the help of anyone. ஆனால் கடைசியாக எகிப்துல சிறைச்சாலையில காவல் கிடங்கு. Finally the dungeon in the Egyptian prison. அந்த காவல் கிடங்குல இருக்கும்போது யோசேப் என்ன சொல்றாரு? ஐயோ நான் இந்த இடத்துல வரக்கூடிய அளவுக்கு நான் ஒன்றுமே செய்யல. And in that dungeon Joseph said, I have done nothing that I should be put in this place. நீ வாழ்வடைந்து இருக்கும்போது என்ன நினைத்துக்கொள். But when it shall be well with thee, show kindness unto me. எப்படியாவது நீ இங்க இருந்து வெளியே கொண்டு வா. Somehow you must bring me out of this place. அப்ப இந்த வசனத்தின்படி இப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலமா இருந்தார், இப்ப இல்ல. And according to this verse, or by this verse we find, till then the Lord was a high refuge in the life of Joseph, but not after this. இப்ப யோசேப்பு சொன்னபடியே அவன் உயர்த்தப்பட்டான். Now as Joseph was told, he was once again lifted up. அவனால யோசேப்புக்கு அடைக்கலமா மாற முடிந்ததா? Was he able to become a refuge for Joseph? அதைத்தான் வாசித்தோம். அவன் நினையாமல் மறந்து விட்டான். That is what we read. He remembered not Joseph but forgot him. அந்த பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். The chief butler remembered not Joseph but forgot him. அப்ப குறிக்கப்பட்ட காலம் காவல் கிடங்குல இருக்க வேண்டும் என்று தேவன் எழுதி வைத்து விட்டார். Therefore the Lord has written that for a particular period of time Joseph had to be in dungeon. அந்த நாட்கள்ல பார்வோன் நினைச்சாலுமே விடுதலை பண்ண முடியாது. In those days, even if Pharaoh decided, he will not be in a position to deliver Joseph. யோசேப்புக்குள்ள என்ன கிருபை இருந்தாலும் என்ன வர இருந்தாலும் சொப்பனத்துக்கு என்ன வியாக்கியானம் சொன்னாலும் என்ன பண்ணாலும் அந்த சிறைச்சாலையை விட்டு வெளியே வர்றதுக்கு கர்த்தர் நினைக்கணும். Joseph might be having graces and talents and also the gift of interpreting dreams, but only if the Lord decides, Joseph can come out of the dungeon. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே அரண்மனை என்று சொல்லுவது ஒரு தேவ ஊழியன் தன்னுடைய ஜீவியத்தில் எந்த பாதையில் நடத்தப்பட்டாலும், தண்ணீர் இல்லாத வெறுங்குழியில் இருந்தாலும், Therefore, when we say of a palace, when a worker of God is being led through any path, it might be a dry pit without water, இஸ்மாவேலுடைய கரத்தில் விற்கப்பட்டிருந்தாலும், or might be sold into the hands of the Ishmaelites, அதுக்கடுத்து போத்திபாருடைய வீட்டில் காணப்பட்டாலும், or can be found in the house of Potiphar, சிறைச்சாலையில காவல் கிடங்குல இருந்தாலும், or might be in the dungeon in the prison, இல்ல சிங்கத்தின் கபில தூக்கி போடப்பட்டாலும், or might be cast into the den of lions, இல்ல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னிக்குள்ள தூக்கி வீசப்பட்டாலும், or like Shadrach, Meshach and Abednego can be cast into a superheated furnace which is heated 7 times over. கர்த்தரை மாத்திரம் உயர்ந்த அடைக்கலமாக வைத்திருந்தால் அந்த ஊழியருடைய வாழ்க்கையில அரண்மனை காணப்படுகிறது. If they have the Lord alone as a high refuge, then palace is found in the life of that worker of God. ஒருவேளை மனிதரை சார்ந்து கொண்டால், In case if they rely on men, அதிகாரத்தில் உள்ளவர்களை தேடி போனால், if they go seeking people in power, அல்லது ஜனங்களுடைய உதவியை நாடினால், or if they seek the help of the people, நீங்க சொல்லுங்க,
You please canvass. நீங்க சொல்லி எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. You go and tell and give me some help. இப்படி எல்லாம் மனிதர்களிடத்தில் நம்ம போகும்போது In this way, when we go seeking men, அந்த மனிதர்களால ஒரு சீயோனை காப்பாற்ற முடியாது. that people cannot save Zion. புதிய வானத்துக்கு போகக்கூடிய தானியேலையே தரியுக்கு காப்பாற்ற முடியல. And Darius was not able to save that Daniel who is going to inherit new heavens. புதிய வானத்துக்கு போகக்கூடிய யோசேப்பையே யாருக்கும் காப்பாற்ற முடியல. No one was able to save Joseph who is going to inherit new heavens. அப்ப சீயோனாய் தேவனை போல மாறி தேவனுக்கு சமமாய் தேவனோடு கூட சியோன் மலையில் நிற்கக்கூடிய தேவ ஊழியர்களுக்கு அவர்கள் நடத்தப்படுகிற பாதையில அவங்க தனியா நடந்துதான் போனோம். Therefore, a worker of God who is going to become Zion, who is going to become like God, who is going to be with God, and who is going to be Zion, they have to walk alone in the path that the Lord leads them. இப்ப நிந்தையின் பாதையில, அவமானத்தின் பாதையில, சிறையிருப்பின் பாதையில, எத்தனையோ நெருக்கத்தின் வழியாக நான் கடந்து போனால் எந்த பாதையை நான் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணணும். Therefore, I might walk through a path of reproaches, path of shames, or in captivity, or in any path I might be taken, I have to go alone. இந்த பாதையிலிருந்து வேற யாராலும் என்னை தூக்கி எடுக்க முடியாது. No one can lift me out of this path. வேற யாருக்கும் எனக்கு உதவி செய்ய வர மாட்டாங்க. No one will come forward to help me. ஒரு விதத்துல சொல்ல போனா இந்த மாதிரி நேரத்துல எல்லாரும் கைவிட்டுருவாங்க. In a way we can say in this situation everyone will forsake us. இல்ல எதிரிகளா பாப்பாங்க. Or they will consider us as their enemy. அந்த லேவியனும் ஆசாரியனும் பக்கமாய் விலகி போனது போல அது வரைக்கும் க்ளோஸா இருந்தவங்க கூட லேவியனும் ஆசாரியனும் பக்கமா விலகி போனாங்களே அது போல விலகி போயிடுவாங்க. Till then they would have been close to him, but when he is in trouble, they will pass by on the other side as the Levite and the priest passed by. இயேசு சொன்னபடி நான் ஒருவனாய் ஆலயம் மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு கூட இருந்ததில்லை. As Jesus said, I alone tread the winepress, no one was there with me. அது இயேசுவுக்கு மாத்திரமல்ல. That's not only for Jesus. இயேசுவை போல மாறப்போகிற ஒவ்வொரு தேவ ஊழியக்கார சகோதர சகோதரிக்கு அந்த பாதை உண்டு. அந்த பாதையில் நீங்க ஒருவரா போய் தான் ஆகணும், வேற யாரும் உங்க கூட இருக்க மாட்டாங்க. Any worker brother or any worker sister who is going to become like Jesus has to go to such paths. There will be no one to help them or walk along with them in that path. ஆனா ஒரு குறிக்கப்பட்ட காலம் உண்டு. But there will be a particular time. தேவனுடைய வேலை முடிஞ்சாச்சுன்னா நம்ம யாரையும் தேடி போய் உதவிக்கு தேடி போக வேண்டியதில்லை, அந்த ராஜாவே நம்மை தேடி வருவாங்க. If the time of God has come, we needn't go seeking anyone, but the king himself will come seeking us. தரி ஓடி சிங்கத்தின் கபிக்கு போனான்னு படிச்சு பாருங்க. We can read that Darius ran to the den of lions. தரி சாதாரண ராஜா கிடையாது. Darius was not ordinary king. இந்தியா முதற்கொண்டு எத்தியோப்பியா வரைக்கும் ஆளுகை செஞ்ச 127 நாடுகளுக்கு சாம்ராஜ்யத்துக்கு அதிபதி. He was a ruler of a great empire which had 127 provinces right from India till Ethiopia under its jurisdiction. படிச்சு பாருங்க, போய் சிங்கத்தின் கபி வாசல்ல நின்னு தானியேலே. We can see that King Darius stood in the entrance of the den of lions and called out, "O Daniel, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? Was the living God whom thou servest continually able to deliver thee from the lions?" தேடி போனானா இல்லையான்னு பாருங்க. Is it written he went seeking him? வாசிங்க இந்த வசனத்தை. Daniel chapter 6 verse 20. And when he came to the den, he cried with a lamentable voice unto Daniel. And the king spake and said to Daniel, O Daniel, servant of the living God, is thy God whom thou servest continually able to deliver thee from the lions? ராஜா கேபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். இப்ப சிங்கத்தின் கபிக்கு தரி ஓடி வந்தாச்சு. Now Darius came running to the den of lions. அடுத்து 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளைக்கு பக்கத்துல நேபுகாத்நேச்சார் வந்தாராங்கறத பாருங்க. Next we can see that King Nebuchadnezzar also came near that fiery furnace which was heated 7 times over. நேபுகாத்நேச்சார் எட்டி பார்த்து சொல்றாரு, 3 பேர் அல்லவா போட்டோம், இதோ 4 பேர் உலாவிக்கிட்டு இருக்காங்களே அப்படி சொல்றாரு. Looking into the fire, King Nebuchadnezzar said, "Did not we cast 3 men bound into the midst of the fire? And but I now see 4 men walking unhurt." கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல யோசேப்பை சிறைச்சாலைக்கு ராஜா ஆள் அனுப்பி அழைத்து வர சொல்றான். Similarly, in Joseph's case too, the king sent men to bring Joseph out of the prison. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே
பின்வரும் சந்ததிக்கு விவரிப்பதற்காக Therefore, to tell to the generation following, அதன் அலங்கத்தை கவனித்து we have to mark well her bulwarks அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். and consider her palaces. அப்ப இது தேவ ஜனங்களுக்கு சொல்றார். And he tells to the people of God. அப்ப தேவ ஜனங்களாகிய புதிய எருசலேமை சுதந்தரிக்க போகிற தேவ ஜனங்கள், Therefore, people of God who are going to inherit New Jerusalem, தேவ ஊழியருக்குள்ள காணப்படுகிற அந்த அரண்மனையை உற்று பார்க்க வேணும். they have to consider the palaces found in the workers of God. எப்படிப்பட்ட நிந்தையின் பாதையில, அவமானத்தின் பாதையில, பரியாசத்தின் பாதையில பேருக்கெடுக்கப்பட்டு நெருக்கத்தின் வழியாக இந்த ஊழியர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். These workers of God are walking through paths of reproach, paths of humiliation, and their names are being tarnished. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் எப்படி உயர்ந்து அடக்கலமா இருக்கிறார். Next, we are going to see how God is a high நெக்ஸ்ட் refuge. இல்ல, அதாவது ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையில தேவன் எப்படி உயர்ந்து அடைக்கலமா இருக்கிறாருங்கறத ஜனங்க உற்று பார்க்கணும். And the people should carefully consider how God is a high refuge in the life of a worker of God. உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்க. For example, இப்போ இங்க ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு கட்டட வேலை செய்யறாருன்னு வைத்துக்கொள்ளுங்க. suppose a worker of God is doing the work of building. இப்போ ஜனங்கள் ஒரு வீட்டை கட்டும்போது என்ன செய்வீங்க? சில நேரம் நீங்க லோன் போடுவீங்க. People while building a house, at times you may apply for loan. இல்ல நாங்க லோன்லாம் போட மாட்டோம்னு சொன்னா சில வருஷங்கள் நீங்க சேமிச்சு வச்சிருப்பீங்க. In case you do not prefer to apply for a loan, you would have saved for certain years. இல்ல மற்றவங்ககிட்ட போய் கடன் வாங்கிக்குவீங்க. Or you will borrow from others. ஆனா ஊழியக்காரங்களை பாருங்க. But consider the workers of God. எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சாலும் எத்தனை கோடிக்கு செஞ்சாலும் என்ன செய்யறது இல்ல, லோன் போடுறது இல்ல, ஜனங்கள்ட்ட போய் எனக்கு இவ்வளவு தேவை இருக்குன்னு சொல்றது இல்ல. Even though they build a very big house which runs to millions of rupees, they do not apply for loan or do not go and tell their needs to the people. சேமிச்சு வைக்கிறது இல்ல. And they do not also save. அப்ப விசுவாச ஜீவியம், A faith life. விசுவாசத்துல என்ன செய்றாங்க? அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. They do everything by faith. எத்தனை தேவையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் தேவன் சந்திக்கிறார். Even though their needs are very great and much in number, God caters everything. நான் ஜனங்களை குறை சொல்றதுக்காக சொல்லவில்லை. I'm not trying to find fault with the people. நீங்க பிராக்டிகலா அதை யோசிங்க. Practically you have to think this. எல்லா விசுவாசிகளும் லோன் போட்டு வீட்டு கட்டுறது இல்ல. Not all believers apply for loan to build houses. நீங்க குறைந்தபட்சம் லோன் போடாவிட்டாலும் சேமித்தாவது வச்சிருப்பீங்க. If you do not apply for loan, at least you would have saved. எங்கோ சில விசுவாசிகள் அத்தி புத்தார் போல ஒன்னு ரெண்டு பேர் சொல்லுவாங்க, கொஞ்சம் ரூபாய் வச்சு ஆரம்பிச்சேன், இது எப்படி முடிஞ்சதுன்னே தெரியல, கர்த்தர் எங்க இருந்தோ பணத்தை கொடுத்தார், இந்த வேலை முடிந்ததுன்னு அப்படிதான் சிலர் மாத்திரம் தான் அப்படி சாட்சி சொல்லுவாங்க. Very rarely can we listen to testimonies from believers, some one or two here and there, saying we started with a very small amount at hand without applying for loan or borrowing from anybody. We got money then and there to build the house. The Lord catered all our needs. இது ஊழியக்காரருடைய சாமர்த்தியம் அல்ல. This is not the efficiency of a worker of God. ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையில தேவன் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். The Lord is a high refuge in the life of that worker of God. எவ்வளவு கோடி பணம் தேவையா இருந்தாலும் தேவனை தான் அவங்க சார்ந்து இருக்கிறாங்க. Even though they need millions of rupees, they rely on the Lord alone. அடுத்து இரண்டாவது ஒரு காரியத்தை எக்ஸாம்பிள் சொல்றேன். Let me give the second example. இப்ப பாத்தீங்கன்னா சில வியாதி ஊழியர்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு. Certain workers of God might be suffering from an ailing kidney. இப்பயும் எனக்கு ஒரு பரிசுத்தவானி தெரியும், இப்பயும் இருக்கிறார் அவரு. I know for a saint he is alive even now. உங்கள பலருக்கும் அவரை தெரியும். Many of you also might be knowing him. இந்த மதுரை சென்டர்ல அவர் எத்தனையோ வருஷம் இருந்திருக்கிறார். For many years he's been in Madurai Center. அவர் கிட்னி ஃபெயிலியர் ஆகி ரொம்ப விசேஷமான விசுவாசிகள் மருத்துவர்கள் பலரும் பார்த்து சொல்லிட்டாங்க, இவர் ஒரு வாரம் கூட ஜீவிக்க மாட்டாரு. He was suffering from kidney malfunction and certain believers who are doctors had said he won't even survive for another week. ரெண்டு கிட்னியுமே ஃபெயிலியர். Both the kidneys have failed. செயலிழந்து போய்விட்டது. And it is lost function. அப்படின்னு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. Some years back itself they have told that. ஆனா இத்தனை வருஷமாக நல்ல ஜம்முன்னு தேவனுடைய கிருபையில் நடமாடிட்டு இருக்காரு. But till now by the grace of God he is able to walk, move and go here and there. மருத்துவமனைக்கு போகல. He did not go to a hospital. ஸ்பெஷலிஸ்ட பார்க்கல. He did not consult a specialist. நல்ல ஹாஸ்பிடல்ல போய் சேரல. And in this way he did not choose a very good hospital to get himself admitted. ஏன்னா சிலர் பாத்தீங்கன்னா நம்ம பாருங்க, இருதய நோய் வருது. யார் வியாதிப்பட்ட போது புரூக்ளின் போனார் அமெரிக்காவுல. When MGR was sick, he went to Brooklyn Hospital in America. புரூக்ளின்னா ஹாஸ்பிடல் பேரு.
There's a name of the hospital, Brooklyn. அதுபோல சில மத்திய மந்திரிகள் போனாங்க. Similarly, certain central ministers too went to America. அதுபோல என்ன செய்றாங்க, ஒரு வியாதி வரும்போது இந்த இடத்துல போனா சுகமாகும். இப்ப சில வியாதி வந்தபோது சில திரைப்பட நடிகர்கள் என்ன செஞ்சாங்க, சிங்கப்பூர்ல போய் அந்த வியாதிக்கு குணமாயிட்டு வந்தாங்க. Certain people think when we suffer from certain sicknesses, we have to go to certain hospitals. Similarly, certain cine stars, when they fell sick, they went to Singapore for treatment. ஆனா ஒரு தேவ ஊழியருக்கு கிட்னி செயலிழந்தாலும் சரி, கண்ணு போனாலும் சரி, இல்ல மரணப்படுக்கையில் இருந்தாலும் சரி, எங்கேயும் புரூக்லினுக்கும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. But workers of God, even though they have a failed kidney or a defective eye or some other sickness, they cannot go to Brooklyn or anywhere. ஆனா விசுவாசிகள் பலருக்கு என்ன செய்யலாம், இப்படிப்பட்ட பயங்கரமான வியாதிகள் வரும்போது நீங்க என்ன செய்வீங்க, ஆட்டோமேட்டிக்கா போயிடுவீங்க. But believers, when you fall terribly sick, automatically you prefer to go to a hospital. அப்ப ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையில அவங்க எவ்வளவு வியாதிப்பட்டிருந்தாலும் அந்த வியாதியின் மத்தியில் அவங்க ஊழியத்தை செய்யறாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். But a worker of God, even though he falls terribly sick, in the midst of his sickness he serves the Lord, for he has kept the Lord alone as a high refuge in his life. அதே வேளையில பாருங்க, இப்ப சில தேவனுடைய பிள்ளைகள், பெரும்பான்மையான தேவ ஜனங்கள் சொல்லுவாங்க, நாங்க 40 வருஷமா 50 வருஷமா இது வரைக்கும் தெய்வீக சுகத்துல நிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. Similarly, certain children of God might also say, nearly for 40 to 50 years we have been standing or waiting on divine healing. எல்லா விசுவாசிகளும் மருத்துவமனைக்கு போறது இல்ல. Not all believers go to the hospital. விசுவாசிகள் மத்தியில் 40 வருஷம் தெய்வீக சுகத்துல இருக்கிறவங்க இருக்காங்க. There are certain believers who had been waiting on divine healing for 40 years. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில தேவனை மாத்திரம் தான் உயர்ந்த அடைக்கலமா வச்சிருக்காங்க. And so in their life they have kept the Lord alone as a high refuge. மருந்தோ மருத்துவமனையோ மருத்துவரோ அவங்களுக்கு அடைக்கலமா இல்ல. Medicine or hospital or a doctor was not a refuge to them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இது போல நீங்க எத்தனையோ விஷயங்களை ஊழியக்காரங்களை கவனித்து பார்க்கும்போது அல்லது உற்று பார்க்க வேணும். உற்று பார்க்கும்போது அந்த அரண்மனையை உற்று பார்க்கணும். அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் உயர்ந்த அடைக்கலமா இருந்து ஹீலாக்கி இருக்கிறார், குணமாக்கி இருக்கிறார். And similarly, you have to consider the life of the workers of God, for there are so many things in their life that they had the Lord as a high refuge when they were sick, and he was a balm from Gilead for them. இன்றைக்கும் தேவ ஊழியர்கள் மத்தியில கேன்சர்ல கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. Even today among the workers of God, there are people who are suffering from cancer. டிபில கஷ்டப்பட்டு இருக்கவங்க இருக்காங்க. There are people who are suffering from TB. இன்னும் பல்வேறு பயங்கரமான வியாதிகள்ல, and some other terrible sickness also. மரணத்தை கொண்டு வரக்கூடிய வியாதிகள், all terminal diseases. சரீரத்துல மரணத்தை கொண்டு வரக்கூடிய வியாதிகள், diseases that bring death in the body. அதுல இருந்தாலும் கூட being in that, கர்த்தரை உயர்ந்த அடைக்கலமாக வைத்திருக்கிறாங்க. they have kept the Lord as the high refuge. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல, as Shadrach, Meshach and Abednego said, தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். our Lord is able to deliver us. விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை. even if he doesn't deliver us, we won't follow your God. நாங்க மரிக்க ஆயத்தம். we are ready to die. பாருங்க எத்தனை ஊழியக்காரங்க கொஞ்ச வயசுல மரித்து, இங்க இருந்து மாறி போன ஒரு சகோதரி சேனாநகர்ல போய் மரித்து போச்சு கொஞ்ச வயசுல. we can see many workers of dying at a very young age. One of our sisters also, from here she got transferred to Chennai Nagar. She was quite young, there she died. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் தேவனை உயர்ந்த அடைக்கலமாக தங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார்கள். அதுதான் அவர்கள் ஜீவியத்தில் அல்லது சீயோன்ல காணப்படுகிற அரண்மனையாக இருக்கிறது. Every worker of God has the Lord alone as a high refuge in their life. That is the palace in Zion. இரண்டாவது, இந்த அடைக்கலம் என்று சொல்லும்போது, the second matter about a refuge is, அதாவது அரண்மனை என்று சொன்னால் அது உயர்ந்த அடைக்கலம். when we say a palace, it's a high refuge. அப்ப ஒவ்வொரு ஊழியக்காரரும் நடத்தப்படுகிற பாதையில கர்த்தரை தான் அடைக்கலமா, உயர்ந்த அடைக்கலமா வைக்கணும். Every worker of God, in the path that he is being led, he must have the Lord alone as his high refuge. தரியுவையோ, not a Darius, நேபுகாத்நேச்சாரையோ, not a Nebuchadnezzar, பார்வோனையோ, not a Pharaoh, ஆகீசையோ, not an Achish, அடைக்கலமா மாற்றிக்கொள்ள கூடாது. should not have as a refuge. அப்ப எந்த பாதையில் நடத்தப்பட்டாலும் அந்த ஊழியக்காரர் கர்த்தர் அந்த பாதையில் அவங்களை நடத்தி தான் ஆவாரு, அதில் அவங்க போய்தான் ஆகணும். Therefore, whatever path a worker of God is being led, is the Lord leading them, so they have to go in that path.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக அரண்மனை என்று சொல்லும்போது The next meaning for a palace, அது ஒரு உயர்ந்த அடைக்கலம் என்று நாம் பார்த்தோம். கர்த்தர் உயர்ந்த அடைக்கலமா இருக்க வேண்டும். we saw that it's a high refuge. The Lord should be a high refuge. அதுக்கு இரண்டாவது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? The second meaning for that is, கர்த்தருடைய நாமம், தேவனுடைய நாமம் தான் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறது. the name of the Lord is a high refuge. 20ஆம் சங்கீதம் முதல்ல 42ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. First, let's read Psalm 48 verse 3. God is known in your palaces for a refuge. அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இப்ப அரண்மனைனா என்னன்னு பார்க்கிறோம் நம்ம. Now let's see what palaces are. அரண்மனை ஒரு ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அரண்மனை என்ன? What is the palace found in the life of a worker of God? எந்த ஊழியக்காரருடைய வாழ்க்கையில தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறாரோ, தேவனை மாத்திரம் உயர்ந்த அடைக்கலமா வச்சிருக்கிறாங்களோ, அதுதான் அரண்மனை. If a worker of God has God as a high refuge in his life, if God is known as a refuge in his life, that is the palace. இது பூமியிலே காணப்படுகிற அரண்மனை அல்ல. It's not the palace which is literally found in this world. இது சியோனின் அரண்மனை. This is a palace in Zion. இது சியோன்ல காணப்படுகிற அரண்மனை. This is a palace found in Zion. அதேவேளை ஊழியக்காரனாக நான் எனக்கு வரக்கூடிய தண்ணீர் இல்லாத வெறுங்குழியில அல்லது காவல் கிடங்குல அல்லது சிங்கத்தின் கெபியில நான் யாராயிலும் மனிதர்களையோ அல்லது வேறு யாரையாயிலோ நான் சார்ந்து கொண்டால் என் வாழ்க்கையில் அரண்மனை இல்லை, இந்த அரண்மனை இல்லை. At the same time, when I am in a dry pit without water, when I am in the dungeon, or when I am in the den of lions, if I rely or trust on someone else, I do not have the God as my refuge. Therefore, this palace is not found in my life. அரண்மனை என்றால் என்ன? What is palace? கர்த்தர் உயர்ந்த அடைக்கலமாய் அறியப்படுவது God being known as a high refuge. அரண்மனையாம். That is palace. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப அடுத்தது 20ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Next, when we read Psalm 20 verse 1. The Lord hear thee in the day of trouble, the name of the God of Jacob defend thee. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அப்ப தேவனுடைய நாமம் உயர்ந்த அடைக்கலமாவதாக. Therefore, the name of God is defense to us. அப்ப கர்த்தர் உயர்ந்த அடைக்கலமா அறியப்படணும்னு சொன்னா அத ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கர்த்தருடைய நாமம். Now it is said that the Lord should be known as a high refuge. In one word we can say is the name of the Lord. இப்போ ஒரு தேவ ஊழியனுடைய ஜீவியத்துல கர்த்தருடைய நாமம் இருந்தா தான் அதான் அரண்மனை. Therefore, in the life of a worker of God, if the name of the Lord is there, that is the palace. யாருடைய ஜீவியத்துல கர்த்தருடைய நாமம் இருக்கிறதோ அவங்களுக்குள்ள தான் அந்த சியோனின் அரண்மனை இருக்குது. Those who have the name of the Lord in their lives, those workers of God alone, have the palace of Zion in them. இப்போ ஒரு தேவ ஊழியனுடைய ஜீவியத்துல ரெண்டு நாமம் எழுதப்பட வேண்டும். Now in the life of a worker of God, two names should be written. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். The book of Revelation chapter 14 verse 1. And I looked, and lo, a lamb stood on the Mount Zion, and with him 140 and 4,000, having his father's name written in their foreheads. பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். பிதாவின் நாமம் மட்டும்தான் தமிழ்ல எழுதுது, மூல பாஷையில குமாரனின் நாமம். Both in Tamil and English, the name of the Father alone is written, but in the original language it is written the name of the Father and name of the Son. எந்த தேவ ஊழியனுடைய ஜீவியத்துல பிதாவின் நாமமும் குமாரனின் நாமமும் எழுதப்பட்டிருக்குதோ அவங்க தான் சியோன்ல பிதாவோடும் குமாரனோட ஆட்டுக்குட்டியானோடும் நிற்கக்கூடிய 144,000 பேர்ல காணப்பட முடியும். That worker of God who has the name of the Father and the name of the Son written in the life alone can stand along with the Father and the Lamb on Mount Zion, one among the 144,000. அப்ப அரண்மனை என்றால் என்ன? What do we mean by palace? பிதாவின் நாமம் குமாரனுடைய நாமம். Name of the Father and name of the Son. ஒரு ஊழியக்காரருடைய ஜீவியத்துல பிதாவின் நாமம் குமாரனுடைய நாமம் எழுதப்படும் போதுதான் அதுதான் அரண்மனையா இருக்குது. In the life of a worker of God, when the name of the Father and the name of the Son is written, that is the palace in his life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பிதாவின் நாமம் என்றால் என்ன?
What do we mean by the name of the Father? பிதாவின் சுபாவம், The character of the Father, பிதாவின் சிந்தை the mind of the Father, என்று நாம் சொல்லலாம். we can say so. அப்ப பிதாவின் சுபாவத்தை குறித்து நம்ம தியானிக்க போனா நமக்கு வருஷங்கள் போதாது. If we start to meditate about the character of the Father, years won't be enough. அதை நீங்க வேதத்தை நீங்க படித்து பார்த்துக் கொள்ள வேண்டியதான். And you have to read the scripture to find it out. ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டுமானால், If you want to put it in one word, ஒரே பேரான தான் நேசிக்கிறதான ஒண்ணே ஒண்ணு இருக்குது, அதன் மேல உயிரே வச்சிருக்கிறார், தான் முழு நேசத்தையும் வச்சிருக்கிறார், முழு அன்பை வச்சிருக்கிறார், அந்த ஒண்ண அவர் கொடுக்கிறார். that is his only begotten, he has placed his entire love and affection on that, he gives that one. இப்ப ரெண்டு வஸ்திரம் இருந்தா ஒரு வஸ்திரம் கொடுக்க சொல்லி இருக்குது. It is written, if you have 2 coats, you can give 1. 10 வஸ்திரம் இருந்தாலும் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு யோசிப்போம். Even if we have 10 coats, we hesitate or think to give 1 to others. ரெண்டு வஸ்திரங்கள் இருந்தா ஒரு வஸ்திரத்தை கொடுன்னு சொல்லப்பட்டிருக்குது. It is written, if you have 2 coats, you have to give 1. ஆனா ஆண்டவர் பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? But what did God the Father do? அவருக்கு ஒரே குமாரன், He had one son, நேச குமாரன், beloved son, ஒன்னே ஒன்னு, கண்ணே கண்ணு. just one. அந்த ஒன்றை சத்துருக்களுக்காக, உலகத்தில் உள்ள பாவிகளாகிய நம் ஒவ்வொருவருக்காக அவர் கொடுத்து விட்டார். And that one he gave up for the enemies and to us who were sinners in the world. இதான் பிதாவின் சுபாவம். This is the nature of the Father. இதான் பிதாவின் சிந்தை. This is the mind of the Father. இதான் பிதாவின் நாமம். This is the name of the Father. ஏன்னா கர்த்தருடைய நாமம்னு சொன்னா அதுல பல நாமங்களை வேதத்துல நம்ம பார்க்கிறோம். When we say the name of the Lord, we can see many names in the scripture. ஒவ்வொரு நாமமும் ஒவ்வொரு கேரக்டர். Each name signifies a character. இப்ப யெகோவா நிசின்னு சொன்னா கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறவர். When we say of Jehovah Nissi, is the Lord who gives us victory. யெகோவா ரஃபா என்று சொன்னா குணமாக்குறவர் நினைக்கிறேன், குணமாக்குறவர். When we say Jehovah Rapha, he is the healer. அப்படி குணமாக்குறவர். He is the healer. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்குது. In this way, everyone has a meaning. மாத்திரம் இல்ல, Not only that, அவருடைய நாமம் அதிசயம். and his name is wonderful. அது ஆங்கிலத்துல ரகசியம், மூல பாஷையில ரகசியம். In the original language and in English it's written as secret. இப்படி நாமம், அவருடைய நாமம் ஊற்றுண்ட தைலம். And his name is an ointment poured forth. அப்படி நாமத்தை பார்த்தா பல்வேறு நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. In this way various names are there. அடுத்து சுபாவ ரீதியா பார்த்தாக, Next, when we see at his attributes, கர்த்தர் அன்புள்ளவர், the Lord is loving, மனதுருக்கம் உள்ளவர், he is compassionate, நீடிய பொறுமை உள்ளவர், he is long suffering, மன்னிக்க தயவு பெருத்தவர், and he will abundantly pardon. இப்படி பல்வேறு சுபாவங்களை பார்க்கலாம். In this way we can see various attributes. அப்ப பிதாவின் நாமம் என்று சொன்னா ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டுமானால், If you want to say the name of the Father in one word, இடத்துல தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, நேச குமாரனை சத்துருக்களுக்காக விட்டு கொடுக்கிறார், பலியாய் கொடுக்கிறார். he gave his only begotten son, his beloved son, and offered himself as a sacrifice for the enemies. ஒவ்வொரு தேவ ஊழியருக்குள்ளும் இந்த பிதாவின் சுபாவம் உருவாக வேண்டும். This nature of the Father should be formed in every worker of God. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்றே, The only one we have, நாம் நேசிக்கக்கூடிய ஒன்றே, the one we love. இப்ப நான் சொல்றேன், ஜீவனை எடுத்துக்கொள்ளும். Now let us consider the life. ஒவ்வொரு ஊழியருக்கும் ஒரு ஜீவன் தான். Every worker has only one life. எல்லாரும் தங்களுடைய ஜீவனை நேசிக்கிறாங்க. Everyone loves their life. அந்த ஜீவனை That life சத்துருக்களுக்கு ஆகிய ஜனங்களுக்கு கொடுக்கணும், you have to give to the people, the enemies, அல்லது தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கணும். or you have to give that to the people of God. அந்த ஜீவனை அவங்களுக்கு கொடுத்துடணும். You have to give that life to them. அதை தான் நம்ம காலையில பார்த்தோம். That is what we saw this morning. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் கிரியை செய்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். St. Paul says, death worketh in us and life in you. 1 தெசலோனிக்கேல பவுல் சொல்லும்போது, எங்கள் ஜீவனையே உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். In 1 Thessalonians, St. Paul says, we were willing to give our own soul. எங்கள் ஜீவனையே உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். We were willing to give our own soul. ஒரு மெய்யான தேவ ஊழியன், A true worker of God, பிதாவின் நாமம் எழுதப்படும் போது when the name of the Father is written, பிதாவின் சிந்தை உண்டாகிவிடும், the mind of the Father should be formed. பிதாவின் சுபாவம் உண்டாகிவிடும். The character of the Father should be formed. அடுத்து குமாரனுடைய நாமம். Next, the name of the Son. அந்த குமாரனுடைய நாமம் என்பது அது அடிமையா ஒப்பு கொடுப்பது. The name of the Son means giving up as a servant.
தன்னைத்தானே பலியாய் ஒப்பு கொடுப்பது. and giving himself up as a sacrifice. பிதா தன்னுடைய குமாரனை பலியாக கொடுத்தார். Father gave his son as an offering. அது பிதாவின் சிந்தை. That is the mind of the father. குமாரன் தன்னையே பலியாய் கொடுத்தார். அது குமாரனுடைய சிந்தை. The son gave himself as an offering. That is the mind of the son. இதைத்தான் கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டாக வேண்டும் என்று, நமக்குனா ஊழியர்களுக்கு மாத்திரம் அல்ல, ஜனங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். This is what the Spirit of God says. Let this mind be in you, which was in Christ Jesus. It's not only for the workers of God, but also for the believers. பிலிப்பியர் வாசிக்கும்போது In Philippians chapter 2, 4 and 5. 4 and 5. Look not every man on his own things, but every man also on the things of others. Let this mind be in you, which was also in Christ Jesus. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவனவன் தனக்கானவைகளை அல்ல. Look not every man on his own things. இப்ப எல்லாரும் நம்ம என்ன செய்றோம், ஊழியர்களா இருந்தாலும் விசுவாசிகளா இருந்தாலும் நம்மை குறித்து மாத்திரம் தான் கவலைப்படுறோம். Now we might be workers of God or believers. We are bothered and worried about ourselves alone. என் பேர் கெட்டக்கூடாது, My name should not be spoiled. எனக்கு நிந்தை வரக்கூடாது, Reproaches should not come to me. எனக்கு அவமானம் வரக்கூடாது, I should not be humiliated. எனக்கு பாடுகள் வரக்கூடாது. I should not suffer. இப்ப நான் வியாதிப்பட்டா உடனே எனக்கு சுகமாகணும், If I fall sick, I should be healed immediately. இப்படிதான் நினைக்கிறோம். This is what we think. இல்ல எனக்கு நிந்தை வரட்டும், என் கூட இருக்கிற ஊழியக்கார சகோதரனுக்கோ சகோதரிக்கு நிந்தை வரக்கூடாது. No, let me face the reproaches. Reproaches should not come from a worker brother and worker sister. அப்படி யாராவது நினைக்கிறாங்களா? Are anyone thinking like that? நினைக்கிறவங்க இருப்பாங்க. There might be. ஆனா எல்லாரும் நினைக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல, நான் இல்ல. But when we ask, will all think like that? I cannot assure. For example, I am not like that. எனக்குள்ள அந்த சுபாவம் இல்ல. I don't have that nature. மற்றவங்களை பத்தி பேசுறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. And I have no worthiness to speak about others. அது வசனத்தை வைத்து அவங்கவங்க தங்களை சிந்திச்சு பார்த்துக்கொள்ளணும். Having the verses, everyone should sanctify themselves. அப்ப என்னுடைய மைண்ட்ல எனக்கு நிந்தை வந்துடக்கூடாது. In my mind, I have a thought I should not face reproaches. என் பேர் கெட்டக்கூடாது. My name shouldn't be spoilt. இப்படிப்பட்டதான எண்ணங்கள் தான், சிந்தை தான் வரும். Only such thoughts come to me. ஆனா கிறிஸ்துவின் சிந்தை என்ன? But what is the mind of Christ? கிறிஸ்து தன்னை குறித்து சிந்திக்கவே இல்லை. Christ never thought about himself. சிந்தித்திருந்தால் அவர் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்திருக்கவே மாட்டாரு. Had he thought so, he would never have left heaven to come down to earth. உதாரணமாக விசுவாசிகள், உங்களுக்கு இருக்க ஒரு சின்ன வீடு, இந்த வீட்டில் வந்து ஒரு நாள் வைத்தவனு தங்குங்க, இல்ல கன்வென்ஷன் கிரவுண்ட்ல தங்குங்கனாலே அந்த வீட்டை விட்டுட்டே வரமாட்டீங்க. For example, you believers have tiny houses. Suppose we ask you to come and stay in this faith home for one day, leaving your house, or stay in the convention ground, no one will be willing. 4 நாள் கன்வென்ஷன் நடக்குது, டியூட்டி போட்டிருந்தாலும் என்ன செய்யறாங்க, கரெக்டா வந்து டியூட்டி டயத்துக்கு வந்துட்டு டக்குன்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க. For the 4-day convention, even though you have been given duties, you come at the appointed time to do your duty, and as soon as the duty is over, you clear that place. அப்ப இந்த பூமியில் உள்ள வீட்டை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்ல. You are not willing to leave your worldly house and come here. 4 நாள் வர்றதுக்கு மனசு இல்ல. You do not have the mind to come and stay just for 4 days. ஒரு நாள் வந்து தங்கிறதுக்கு மனசு இல்ல. And you do not have the mind to stay for 1 day. அப்ப யோசித்து பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க, பரலோகத்துல எவ்வளவு மகிமை. Just think and imagine how glorious will it be in heaven. பிதாவின் மடியிலே செல்லப்பிள்ளையாய் காணப்பட்டேன் என்று வாசிக்கிறோம். We see that he was a delight in the father's bosom. நீதிமொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. It is written in Proverbs. அப்ப வந்து இப்படி காணப்பட்டவர். And he was found like that. அவருக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. He did not know difficulties. வெயில் அந்த சூடு தெரியாது. He did not know the heat of the sun. குளிர் தெரியாது. He never knew anything about the cold. பசி தெரியாது. He never knew what hunger was. கண்கள்ல தூக்கம் வராம விழித்திருக்கிறதுனா எப்படின்னு தெரியாது. He never knew how to stay awake even though his eyes felt sleepy. அதாவது பூமியில ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய எந்த பாட பத்தி அவருக்கு தெரியாது. That is, in short, we can say he did not know any difficulty that men on earth endured. ஏன்னா பசி பட்டினி எல்லாம் அங்க பரலோகத்துல இல்ல, முந்தின நித்தியத்துல இல்ல. For in heaven there was no hunger and starvation or reproaches. அங்க குளிர் இல்ல. There was no cold. அங்க வந்து சூடு இல்ல. There was no heat there. அதுக்கப்புறம் அங்க வந்து காரி துப்புறதுக்கு ஆள் கிடையாது. There was no one to spit there. இயேசு முகத்துல காரி துப்புனாங்க. They spat upon the face of Jesus. அங்க காரி துப்ப ஆள் கிடையாது. There was no one there to spit on his face.
முள்ளின் கிரீடத்தை சூட்டி வச்சாங்க, அங்க ஆள் கிடையாது. Here he was crowned with the crown of thorns. There was no one to crown him like that in heaven. கையிலையும் காலையும் ஆணி அடிச்சாங்க, அங்க ஆள் கிடையாது. They pierced his hands and feet with nails. No one was there up to do so. சவுக்கு எடுத்து அடிச்சு இழுத்தாங்க, They scourged him and yanked off. அங்க ஆள் கிடையாது. No one was there. அடுத்து பல்வேறு வார்த்தையில சொன்னாங்க. போஜன பிரியன்னு சொன்னாங்க, பிசாசு பிடிச்சவன் சொன்னாங்க, இனி என்னென்னமோ அவருக்கு பேர் வச்சாங்க. Next they called many names for him. They said he was a glutton and then he was devil possessed and so on. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். He was numbered among the transgressors. இதெல்லாம் செய்யறதுக்கு அங்க ஆள் கிடையாது. No one was there to do all these. அந்த வசனத்தை நீதிமொழியில வாசிங்க. பிதாவின் மடியில செல்ல பிள்ளையாய் இருந்தேன். In Proverbs it is written, he was a delight in the father's bosom. நீதிமொழி 8:30. Proverbs chapter 8 verse 30. Then I was by him as one brought up with him, and I was daily his delight, rejoicing always before him. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அப்ப பாருங்க, நித்தமும் மனமகிழ்ச்சியா இருந்தேன். And I was happy always. களி கூர்ந்தேன். I was rejoicing. செல்ல பிள்ளையா இருந்தேன். I was daily his delight. அந்த மூணு வேட பாருங்க. We look at these three words. செல்ல பிள்ளையா இருந்தேன், I was his delight. மனமகிழ்ச்சியா இருந்தேன், I was happy. களி கூர்ந்தேன். I was rejoicing. இதெல்லாம் ஒண்ணும் பூமியில கிடையாது. He did not have all these three in this earth. ஆனால் அவர் இறங்கி வந்தார். Yet he came down. மனப்பூர்வமா இறங்கி வந்தார். Wholeheartedly he came down. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இதான் கிறிஸ்துவின் சிந்தை. This is the mind of Christ. அவனவன் தனக்கானவைகள் அல்ல, Look not everyone on his own, பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. but let every man look on the others. அப்ப எதை நோக்கி பார்த்து இறங்கி வந்தார்? Looking unto which thing did he come down? ஒரு சந்ததிக்காக, For a generation. உங்களுக்காக, எனக்காக, For you and for me. புதிய எருசலேமுக்காக, சீயோனுக்காக For New Jerusalem and Zion. தேவன் இறங்கி வந்தார். God came down. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து 1 பேதுருல வாசிக்கும்போது, Next when you read in 1 Peter, அங்கேயும் கிறிஸ்துவின் சிந்தையை குறித்து பேசுகிறார். there also he speaks about the mind of Christ. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Chapter 4 verse 1. For as much then as Christ had suffered for us in the flesh, arm yourselves likewise with the same mind, for he that had suffered in the flesh had ceased from sin. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். இதான் குமாரனுடைய நாமம். This is the name of the Son. இதான் குமாரனுடைய சிந்தை. This is the mind of the Son. இதான் கிறிஸ்துவின் சிந்தை. This is the mind of Christ. கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டார். Christ suffered in the flesh for us. அவருக்காக பாடுபடல, Not for him. நமக்காக பாடுபட்டார். He suffered for us. அதுபோல நாம என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட சிந்தை ஆயுதமாக தரித்துக் கொள்ளணுமா? And we should arm ourselves likewise with the same mind. அடுத்து கிறிஸ்துவின் சிந்தையை குறித்து நாம் பார்க்கும்போது பிலிப்பியரில் எழுதப்பட்டிருக்கிறது. Next in Philippians it is written about the mind of Christ. தொடர்ந்துள்ள வசனங்களை படித்து பாருங்க. In the following verses we can read. அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். He took the form of a servant. 6ஆம் வசனம் முதல் Verse 6 onwards. Who being in the form of 8ஆம் God, வசனம் வரை. Till verse 8. who being in the form of God thought it not robbery to be equal with God, but made himself of no reputation, and took upon him the form of a servant, and was made in the likeness of men, and being found in fashion as a man, he humbled himself and became obedient unto death, even the death of the cross. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தம், அதாவது சிலுவையின் மரண பரிந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், being in the form of God, thought it not robbery to be equal with God. நான் தேவனுடைய குமாரன், I am the son of God. நான் தேவனுக்கு சமமானவன், I am equal to God. என்று ஒருபோதும் சொல்லிக் கொண்டு நடக்கல. Never did he say like that. அப்படி எண்ணி ஜீவிக்கவே இல்லை. And never did he live thinking that. தம்மை தாமே வெறுமையாக்கினார். He emptied himself, அடிமையின் ரூபம் எடுத்தார். took the form of a servant. அடிமையின் ரூபம் எடுத்தார். He took the form of a servant மனுஷ சாயலானார். and became in the likeness of men. சிலுவையின் மரண பரியந்தம்,
until the death of the cross, கீழ்ப்படிந்து was obedient தம்மை தாமே தாழ்த்தினார். and humbled himself. இங்க சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு சுபாவம் Every nature that's been told here தேவனுக்கு சமமாய் எண்ணவில்லை. did not make himself equal with God. அடுத்து அந்த பொசிஷனை ஒரு கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. Thought it not robbery to be equal with God. வெறுமையாக்கினார், தம்மை தாமே வெறுமையாக்கினார். He emptied himself, அடிமையின் ரூபம் எடுத்தார். took the form of a servant, அடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். and he was obedient unto the death, even the death of the cross, தம்மை தாமே தாழ்த்தினார். and he humbled himself. இதெல்லாம் குமாரனுடைய நாமம் All these are the names of the Son, அல்லது கிறிஸ்துவின் சிந்தை or the mind of Christ, அல்லது குமாரனின் சிந்தை. or the mind of the Son. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த நாமம் ஒரு தேவ ஒளியினுடைய ஜீவியத்தில் பிதாவின் சுபாவமும் குமாரனுடைய சுபாவமும் அல்லது பிதாவின் நாமமும் குமாரனுடைய நாமம் எழுதப்படும் போது அதுதான் அரண்மனையாயிருக்கிறது. The nature of the Father and the nature of the Son, or the name of the Father and the name of the Son, which is written in the life of a worker of God, then the palace is found in his life. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's close our eyes. சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். Walk about Zion and round about her and tell the task thereof. இனி தேவ ஜனங்களோடு பேசுகிறேன். Now I speak to the people of God. தேவ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? What should the people of God do? புதிய எருசலேமை சுதந்தரிக்க போகிறவர்கள் Those who are going to inherit New Jerusalem, சீயோனை சுற்றி உலாவ வேண்டும். you have to walk about Zion. அதன் கொத்தளங்களை எண்ண வேண்டும், அதை குறித்து பேச வேண்டும். You have to count the towers and also speak about the towers, பின்வரும் சந்ததிக்கு விவரிப்பதற்காக so that they may tell to the generation following. அதன் அலங்கத்தை கவனிக்க வேண்டும். We have to mark well her bulwarks, அடுத்து அதனுடைய அரண்மனையை உற்று பார்க்க வேண்டும். and next we've got to consider her palaces. அரண்மனையை உற்று பார்க்க வேண்டும். We have to consider her palaces. எப்படியெல்லாம் தேவனுடைய ஊழியர்கள் தேவனை உயர்ந்த அடைக்கலமாக கொண்டு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். How the workers of God have the Lord as their high refuge in life. இப்ப நான் சொல்லப்பட்டதான காரியங்கள் என்னுடைய ஜீவியத்தில் இல்லாவிட்டால், Now the things that I told might not be in my life. கர்த்தரை மாத்திர உயர்ந்த அடைக்கலமாக நான் வைத்திருக்காவிட்டால், If I do not have the Lord alone as my high refuge, இல்ல பொய்யான பிசாசு கொடுக்கிற அடைக்கலங்கள் எதையாயிலும் நான் சார்ந்திருந்தால், if I rely on any lies given by the devil as my refuge, பிதாவின் நாமம் குமாரனுடைய நாமம் என் மேல் என் நெற்றியில் எழுதப்படாமல் இருந்தால், if the names of the Father and the Son are not written on my forehead, என் ஜீவியத்தில் அரண்மனை இல்லை. there is no palace in my life. அப்ப சீயோன் மலையில பிதாவோடும் ஆட்டுக்குட்டியானவரோடும் நிற்கக்கூடிய 144,000 பேரில் நான் ஒருவனாக போய் நிற்க முடியாது. Then I cannot stand among the 144,000 upon Mount Zion along with the Father and the Lamb. இப்போ ஒருவேளை என்னுடைய ஜீவியத்துல கொத்தளங்கள் இல்லை என்று உணர்வேன் என்று சொன்னால், Suppose I feel that there are no towers in my life, அலங்கம் இல்லை என்று உணர்வேன் என்று சொன்னால், and if I feel that there are no bulwarks in my life, அரண்மனை இல்லை என்று உணர்வேன் என்று சொன்னால், if I feel that I have no palaces in my life, இப்போது நான் வாஞ்சிக்க வேண்டும். now I have to desire that. வாஞ்சிக்க வேண்டும். I have to desire. வாஞ்சிக்கிறவங்களுக்கு தான் அவர் அடைக்கலமா மாறுறார். And when we desire, he'll turn out to be our refuge. 91 சங்கீதம் 14 வசனம். Psalm 91 verse 14. Because he had set his love upon me, therefore will I deliver him. I will set him on high, because he hath known my name. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அப்ப ரெண்டு காரியம். Two things. ஒன்று வாஞ்சை. First is a desire. இரண்டாவது நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். And second, you must know his name. அப்ப உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says that he will set him on high. கர்த்தர் நிச்சயமாக இதை செய்வார். Certainly will the Lord do it. ஆகவே ஒவ்வொரு என்னுடைய ஜீவியத்தில் இந்த அனுபவம் இல்லை என்று உணரக்கூடிய ஊழியர்கள் அதைரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Therefore the workers of God who feel that these things are not found in their lives, they needn't be discouraged. கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. They needn't be troubled. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. They needn't fear. ஆண்டுடைய சமூகத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும். You have to acknowledge in God's presence. எனக்குள்ள இப்படிப்பட்ட அனுபவம் இல்லை என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். They have to acknowledge in God's presence that such experiences are not found in their life. 28 சங்கீதம் 8 வசனத்தை வாசிக்கும்போது, In Psalm 28 verse 8, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார்.
And he is a strength or a refuge to the anointed. The Lord is their strength, and he is the saving strength of his anointed. கர்த்தர் அவர்களுடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு அரணான அடைக்கலம். And he is a saving strength to the anointed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. கர்த்தர் ஊழியர்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். The Lord has anointed the workers of God. சீயோனுக்கு என்று உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். The Lord has anointed you for Zion. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த கொத்தலங்களோ அலங்கமோ அரண்மனையோ இல்லாமல் இருக்கலாம். Today, towers, bulwarks and palaces might not be found in your life and my life. நாம் தேவன் மேல் வாஞ்சை வைத்தால், If we have a desire on it, இந்த சீயோனின் சுபாவங்களின் மேல் வாஞ்சை வைத்தால், if we have a desire or a longing over the natures of Zion, தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ள when we keep on knowing the name of the Lord, அவர் நமக்கு அடைக்கலமாய் மாறுவார். he will become our refuge. அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் மாறுவார். He will become our high refuge. அந்த சீயோனின் அரண்மனையை ஒவ்வொரு தேவ ஊழியருடைய வாழ்க்கையிலும் உருவாக்குவார். He will form the palaces of Zion in the life of every worker of God. ஜனங்கள் உற்று பார்க்கக்கூடிய அரண்மனைகள் ஒவ்வொரு தேவ ஊழியருடைய வாழ்க்கையிலும் உண்டாகும். Palaces which are being considered by the people of God will be found in the life of every worker of God. நாம் தேவ சமூகத்திலே வாஞ்சித்து கதறுவோமாக. Let us desire and cry aloud in God's presence. சீயோனை கட்டுகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. He alone is the one who builds Zion. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். The Lord shall build Zion and appear in his glory. சீயோனை கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரமே கட்ட முடியும். The Lord alone can build Zion. நானாக என் ஜீவியத்தை கட்டிக்கொள்ள முடியாது. I of my own accord cannot build up my life. என் ஜீவியத்தை வேறொரு நபர் கட்ட முடியாது. Another person cannot build up my life. கர்த்தர் ஒருவர் மாத்திரமே கட்டுகிறவர். The Lord alone is the builder. தேவ ஜனங்களே, O people of God, சீயோனை சுற்றி உலாவுங்கள். you have to go around Zion. அதன் கொத்தலங்களை எண்ணுங்கள். Count the tasks thereof. பின்வரும் சந்ததிக்கு விவரிப்பதற்காக To tell the generations following. உங்களுடைய பிள்ளைகள், Your children, உறவினர்கள், your relatives, நண்பர்கள், your friends, உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், and your children's children. அவர்களிடத்தில் இந்த சீயோனின் மேன்மையை விவரியுங்கள். You have to describe about the excellency of Zion to them. தேவ ஊழியரின் பிரதிஷ்டையை விவரியுங்கள். You have to describe about the consecration of the workers of God. அலங்கம் என்றால் முதலாவது பாதுகாப்பு என்று பார்த்தோம். And first of all we saw that bulwarks is for defense. தேவ ஊழியர்கள் தேவ ஜனங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். The workers of God are a defense to the people of God. அடுத்து அலங்கம் என்றால் பிரதிஷ்டை என்று பார்த்தோம். Next we saw the meaning of bulwark as a consecration. தேவ ஊழியர்களை விசேஷமான பிரதிஷ்டையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். And the Lord has kept the workers of God with special consecrations. அந்த ஊழியர்களுடைய பிரதிஷ்டையை கவனியுங்கள். And you have to consider the consecration of the workers of God. அரண்மனைகளை உற்று பாருங்கள். You have to consider the palaces. பின்வரும் சந்ததிக்கு விவரியுங்கள். You have to tell it to the following generations. அதுபோல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியரும், Similarly, every worker of God who is listening to these words. இந்த வார்த்தைக்கு முன்பாக ஏதாயிலும் குறைவுகள் இருக்குமானால், And in front of these words, if you find any fault in your life, நாம் தேவ சமூகத்திலே தேவனை சார்ந்து கொள்வோம். we have to rely on God in God's presence. கொத்தலங்கள் இல்லாவிட்டாலும், Even though there aren't towers, அலங்கம் இடிக்கப்பட்டு கிடந்தாலும், even though bulwarks are being broken, அல்லது அரண்மனை இல்லாமல் இருந்தாலும், or if there are no palaces, இவையெல்லாம் இல்லாவிட்டாலும், if all these are not there, கர்த்தரே உயர்ந்த அடைக்கலமாய் நம்மை சார்ந்து கொள்வோம். let us rely on God as our high refuge. வேற யாரையாவது அடைக்கலமா வைத்தால் அவங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில கொத்தலங்களை தர முடியாது. If we have someone else as a refuge for us, they cannot give tasks in our life. வேற எந்த மனிதனாலும் நம்முடைய ஜீவிதத்தில் சீயோனின் அலங்கத்தை கட்ட முடியாது. No man can build the bulwarks of Zion. வேற எந்த மனிதனாலும் சீயோனின் அரண்மனையை நம்முடைய ஜீவிதத்தில் கொண்டு வர முடியாது. No man can bring the palaces of Zion in our lives. நாம் இருக்கிற நிலவரத்தோடு கர்த்தரிடத்திலே கடந்து வருவோம். As is, we are going to ask of the Lord. நாம் என்ன நிலவரத்தில் இருக்கிறோமோ அதை கர்த்தருக்கு தெரியப்படுத்துவோம். Let us make known to the Lord the position we are in. அவரே நம்மை கட்டுகிறவர். He is our builder. கர்த்தரே நம்மை கட்டுகிறவர். The Lord is our builder. கர்த்தர் சீயோனை கட்டுகிறவர். The Lord is building Zion. தேவ சமூகத்திலே தாழ்த்துவோம். And let us wait in God's presence. கர்த்தரை நம்புவோம். Let us trust in God. கர்த்தரை சார்ந்து கொள்வோம். Let us rely on God. கர்த்தருடைய சமூகத்திலே கெஞ்சி மன்றாடுவோம். Let us beseech the Lord and ask in God's presence. அப்போது நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் அகற்றுவார். And then he will remove all our shortcomings. நம்மை சீயோனாய் அவர் மாற்றுவார். He will make us Zion. கர்த்ததாமே சீயோனாய் மாற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்கும் தேவன் உதவி செய்வாராக. May the Lord help every worker of God to become Zion.
தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணம் அவர் சத்தியம் பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே அவர் சத்தியம் பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் சிங்கத்தின் மேலும் நடந்து வல சர்வத்தையும் பிரித்தார் அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினரால் உன்னை விடுவித்து காத்திடுவார் அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினரால் உன்னை விடுவித்து காத்திடுவார் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணம் அவர் சத்திய பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே அவர் சத்திய பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணம் அவர் சத்திய பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே அவர் சத்திய பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே.